பொதுவாகவே நம்ம கழுத்தில் உள்ள எலும்பு ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருக்கும். ஸோ இதனால என்னமோ மரண தண்டனை அப்போ கைதிகளை ஒரே வெட்டில் கொல்றது ரொம்பவே கஷ்டம். சம்டைம்ஸ் பல தடவை வெட்ட வேண்டியது வரும். பட் இங்க ஒரு கைதியை ரொம்ப நேரமாக வெட்டிட்டு இருக்காங்க. ஆனாலும் அவனுக்கு சின்ன கீரல் கூட விழல. கடைசிக்கு அந்த கத்தி தான் உடஞ்சு போகுது. ஸோ இவன் தாங்க இந்த அனிமியோட ஹீரோ, பேரு காபிமாரு. ஸோ அடுத்த சீன்ல காபிமாருவை பார்க்க ஒரு லேடி வராங்க. இவங்க வேலையே என்னன்னா காபிமாருவை பத்தின டீடைல்ஸை கலெக்ட் பண்றது. ஸோ இப்பதான் ஒரு மேட்ரு தெரிய வருது. காபிமாரு இவாகா குரே அப்படிங்கிற ஒரு ஷினோபி வில்லேஜில் இருந்து வந்திருப்பான். அங்க உள்ள மக்களோட அன்றாட தொழிலே காசுக்காண்டி கொலை பண்றதுதான். பிளஸ் அங்குள்ள மக்களை ஈஸியா கொன்ற முடியாது. காபிமாரு வந்து எவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கானோ அதே மாதிரி அந்த ஊர்ல உள்ள எல்லோருமே ரொம்ப ஸ்ட்ராங்கா இருப்பாங்க. அவங்களோட தோல் வந்து ரொம்பவே டைட்டா இருக்கும். சோ அடுத்த சீன்ல காபிமாருவை உயிரோட எரிக்கிறாங்க. இருக்கிறதுலயே ரொம்பவே மோசமான தண்டனைனா அது இதுதான். பிகாஸ் நீங்க எரியறது மட்டும் இல்லாம மூச்சு திணறி இறந்து போவீங்க. பட் இதுலயும் காபிமாருக்கு ஒண்ணுமே ஆகல. அடுத்த சீன்ல காபிமாருவோட கடந்த காலத்தை பத்தி கேக்குறா. ஆக்சுவலா காபிமாரு குழந்தையா இருக்கும் போதே அந்த ஊர் தலைவர் வந்து அவனோட அம்மா அப்பாவை கொன்றுவாரு. ஏன் எதுக்கெல்லாம் தெரியல, ஜஸ்ட் கொன்றுவாரு. சோ அன்னையில இருந்தே அவன் அவர் கீழே தான் வேலை பார்த்துட்டு இருப்பான். சோ அவர் யாரு சொல்றாரோ அவங்கள போய் போட்டு தள்ளிடுவான். சோ அப்புறம் எப்படி இவனை அரெஸ்ட் பண்ணாங்க? ஆக்சுவலா காபிமாரு வந்து அந்த ஊரை விட்டு போக ட்ரை பண்ணியிருப்பான். பட் அந்த ஊரோட ரூல்ஸ் படி யாருமே அந்த ஊரை விட்டு தப்பிக்க கூடாது. சோ இதனாலேயே இவன் கூட வேலை பார்க்கறவங்களே இவனை பிடிச்சு கொடுத்துருப்பாங்க. அடுத்த சீன்ல காபிமாருவோட கால் ரெண்டையும் மாட்டுல கட்டுறாங்க. அந்த ரெண்டு மாட்டையும் ஆப்போசிட் டைரக்ஷன்ல ஓட விடுறாங்க. நார்மலா ஒரு மனுஷனோட காலு 500 கிலோ பிரஷரை தான் தாக்கு பிடிக்க முடியும். இன்கேஸ் அதுக்கு மேல போச்சுன்னா கால் மட்டும் இல்ல உடம்பே துண்டா போயிடும். பட் இங்கேயோ காபிமாரு இழுத்துல அந்த மாடு தான் டயர்ட் ஆகுது. சோ கைஸ், காபிமாரு வந்து அந்த ஊரை விட்டு போக பார்த்தான்னு தெரியும். பட் எதுக்கு போகணும் இது அந்த பொண்ணு கேக்குறா. ஆக்சுவலா அந்த ஊர்ல உள்ள எல்லோருமே ஸ்ட்ராங்கா இருந்தாலும் காபிமாரு மட்டும் ரொம்பவே ஸ்பெஷல். பிகாஸ் இவனுக்கு ஈவு இறக்கலாம் எதுவுமே இல்ல, யாரா இருந்தாலும் போட்டு தள்ளிடுவான். இதனால என்னமோ அந்த ஊர் தலைவருக்கு இவனை ரொம்பவே பிடிக்கும். அவரோட பொண்ணையே இவனுக்கு கட்டி வச்சிடறாரு. பட் அந்த பொண்ணு ரொம்பவே சாஃப்டான கேரக்டர். காபிமாரு மேல ரொம்பவே பாசமா இருப்பா. சோ இது பிடிக்காத காபிமாரு இந்த ஊர் தலைவர்கிட்ட நான் இந்த ஊரை விட்டு போறேன்னு சொல்ல, உனக்கு கடைசியா ஒரு வேலை இருக்கு, அதை முடிச்சு கொடுத்துட்டு போய்க்குன்னு சொல்லி இவனை ஆள் செட் பண்ணி பிடிச்சு கொடுத்துறாரு. இப்போ கரண்ட்ல காபிமாருவை கொதிக்கிற எண்ணெயில வேக வைக்க போறாங்க. பட் வழக்கம் போலதான் எதுவுமே நடக்காத மாதிரி சாதாரணமா நடந்து வரான். பாக்குற அந்த சீஃப் வந்து செம டென்ஷன் ஆயிடுறான். அப்ப அந்த பொண்ணு வந்து சீஃப் கிட்ட எல்லாமே ரெடியா இருக்கு, நீங்க எப்போ சொல்றீங்களோ அப்போ பண்ணிடலாங்கிறா. அப்ப ஆக்சுவலா அந்த பொண்ணு யாரு? அடுத்த சீன்ல காபிமாருவை ஒரு அண்டர் கிரவுண்டுக்கு கூட்டு போறாங்க. இன்னைக்கு என்ன ஸ்பெஷல்னு காபிமாரு கேட்கவும் அந்த பொண்ணு அங்க கத்தியோட வெயிட் பண்ணிட்டு இருக்கா. சோ நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி கத்தியால அவனை கொல்ல முடியாதுன்னு பார்த்தா ஜஸ்ட் மிஸ். பயபுல நூல் இலையில தப்பிச்சிடறான். கேஸ் அவன் நகராம இருந்திருந்தா இந்நேரம் அவன் தலை துண்டாகி இருக்கும். சோ இப்பதான் அந்த பொண்ணு யாருன்னு தெரிய வருது. அவ பேரு யாமாடா ஆசேமோன் ஷகிரி. நீங்க குழப்பிக்க வேணாம், யாமாடா அப்படிங்கிறது அவளோட கிளானோட பேரு, ஆசேமோன் அப்படிங்கிறது அவங்களோட புனை பெயர். சோ ஷகிரிங்கிறது தான் இவளோட பேரு. சோ நம்ம இவளை ஷகிரினே கூப்பிடலாம். காபிமாருவோட ஊர்ல உள்ளவங்க எப்படி அவங்களோட தோலை டைட் ஆக்குறதுல ஸ்பெஷலிஸ்டோ, யாமாடா கிளான்ல உள்ளவங்க அதை வெட்டுறதுல ஸ்பெஷலிஸ்ட். இவங்களோட பரம்பரை தொழிலே தலையை வெட்டுறது தான். ஐ மீன் மரண தண்டனையை இவங்களை வச்சு தான் கொடுப்பாங்க. சோ இப்பதான் காபிமாரோட ஃபேஸ்ல ஃபர்ஸ்ட் டைம் பயம் தெரியுது. உள்ள ஒரு கத்தி எடுத்து அவளை கொல்ல போறான். பட் அவளும் சும்மா இல்ல, ரெண்டு பேரும் ஈக்குவலா சண்டை போட்டுக்கிறாங்க. அப்பதான் ஷகிரி வந்து ஒரு விஷயத்த சொல்றா. நீ உன்னை பத்தி சொன்ன எல்லாமே உண்மைதான், பட் ஒன்ன தவிர. ஆக்சுவலா காபிமாரு அவன் ஒய்ஃபை பிடிக்காம தான் ஊரை விட்டு போக ட்ரை பண்ணுன்னு சொல்லியிருப்பான். உண்மை வந்து அது இல்ல. காபிமாருக்கு அவன் ஒய்ஃபை ரொம்பவே பிடிக்கும், அவளுக்கும் இவனை ரொம்பவே பிடிக்கும். பட் அவன் ஒய்ஃபுக்கு மித்தவங்களை கொல்றது சுத்தமா பிடிக்காது. பட் அவ அதை காமிச்சிக்க மாட்டா. சோ இது தெரிஞ்சுக்கிட்ட காபிமாரு இனிமே நான் யாரையும் கொல்ல மாட்டேன்னு அந்த ஊர் தலைவர்கிட்ட சொல்லியிருப்பான். சோ இது பிடிக்காத அவரும் ஆள் செட் பண்ணி இவனை பிடிச்சு கொடுத்துருப்பாரு. இதான் ஆக்சுவலா நடந்திருக்கும். சோ இதை கேட்ட காபிமாரு இன்னுமே ஆக்ரோஷமா சண்டை போடுறான். அப்பதான் ஷகிரி வந்து ஒரு லெட்டரை காமிக்கிறா. நீ மட்டும் நாங்க சொல்றத பண்ணா நீ பழையபடி உன் ஒய்ஃப் கூட ஹாப்பியா வாழலாம். அந்த ஊர் தலைவர் ஆகட்டும் யாருமே உன் மேல கை வைக்க மாட்டாங்க. இப்படி என்ன டீல்னு பார்த்தா ஷின்ஷெக்யூ அப்படிங்கிற ஒரு தீவுக்கு போகணும். அங்கதான் சாகா வர தரக்கூடிய ஒரு மருந்து இருக்கிறதா ஒரு பொருளே இருக்கு. பட் பிரச்சனை என்னன்னா அங்க போன யாருமே உயிரோட வந்தது இல்ல, மர்மமான முறையில இறந்து போயிடுவாங்க. சோ காபிமாரு மட்டும் அங்குள்ள மருந்தை கொண்டு வந்து இங்க உள்ள ராஜாக்கு கொடுத்தா இவன் பண்ண தப்பு எல்லாத்தையும் மன்னிச்சு விட்டுருவாங்க. அவன் ஒய்ஃப் கூட அவன் ஹாப்பியா வாழலாம். இந்த டீல் வந்து காபிமாருக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு. பட் இங்க உள்ள காட்ஸோ இவனை கொன்னே ஆகணும்னு சொல்லிட்டு இருக்காங்க. சோ இப்பதான் காபிமாரு வந்து நிஞ்சுஸ்டு யூஸ் பண்றான். நிஞ்சுஸ்டுனா வேற ஒண்ணும் இல்ல, இவங்க வில்லேஜ்ல யூஸ் பண்ற ஒரு விதமான ஃபைட்டிங் டெக்னிக். சோ காபிமாரு அங்குள்ள காட்ஸ் எல்லாத்தையும் ஒரே செகண்ட்ல அடிச்சு போட்டுறான். சோ கைஸ், காபிமாருவே இவ்வளவு பவரா இருக்கானா இவன் போக போற அந்த தீவு வந்து எவ்வளவு டேஞ்சரா இருக்கும். இங்க ஒரு கைதியோட தலையை வெட்ட போறாங்க. அந்த கைதி கிட்ட உன் கடைசி ஆசை என்னன்னு கேட்கவும் நான் வந்து ஒரு கதை சொல்றவன், நான் கடைசியா ஒரு கதை சொல்ல ஆசைப்படுறேன், நான் கதையை சொல்லிட்டு இருக்கும் போதே என்னை வெட்டுங்கன்னு சொல்றான். அதுக்கு அவங்களும் சம்மதிக்கிறாங்க. இப்ப இவனும் கதை சொல்ல ஆரம்பிக்க கதை ரொம்பவே இன்ட்ரெஸ்டா போயிட்டு இருக்கு. இவன் சொல்லிட்டு இருக்கவே அவனோட தலையை வெட்டுறாங்க. அங்கேயே அவனோட கதை முடியுது. இங்க வெட்டினது யாருன்னு பார்த்தா அது ஷகிரியோட அப்பா.
இவர் தலையை வெட்டுறதுல ரொம்பவே திறமையான ஆளு. இவர் வெட்டுறது வந்து ரொம்பவே கிளீனா இருக்கும். சாக போற கைதிக்கு வலியோ பயமோ எதுவுமே இருக்காது. ஒரே வெட்டுல அதுவும் கரெக்டான டைமிங்ல வெட்டுவாரு. பட் நம்ம ஷகிரியோ ஒரு பயத்தோட ரொம்பவே தயங்கி தான் வெட்டுவா. சோ இதனாலேயே சாக போற கைதி ஒரு மரண பயத்தோட ரொம்பவே வலியில தான் சாவான். ஷகிரிக்கு அவ கொன்னவங்களோட ஆன்மா வந்து அவளை புடிச்சு இழுக்கிற மாதிரி எல்லாம் தோணும். இப்போ கரண்ட்ல நிறைய மரண தண்டனை கைதிகளை வரிசையா உட்கார வச்சிருக்காங்க. அதுல காபிமாரும் ஒருத்தன். அங்குள்ள ஒரு கார்டு வந்து எதுக்கு இவங்களுக்கு இங்க கூட்டிருக்காங்கன்னு சொல்லிட்டு எக்ஸ்பிளைன் பண்றான். ஆக்சுவலா இங்க மஞ்சள் கலர்ல ஒருத்தர் இருக்கார்ல, அவர் தான் இந்த நாட்டோட ராஜா மாதிரின்னு சொல்லலாம். நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி இந்த கைதிகள் எல்லாம் ஷின்ஷெக்யூ அப்படிங்கிற ஒரு தீவுக்கு போகணும். அங்கதான் சாகாவரம் தரக்கூடிய ஒரு மருந்து இருக்கிறதா ஒரு பொருள் இருக்கு. அந்த மருந்தை மட்டும் கொண்டு வந்து இவர்கிட்ட கொடுத்தா அந்த கைதி பண்ண எல்லா தப்பையும் மன்னிச்சு விட்டுருவாங்க. அவன் நிம்மதியா வாழலாம். அந்த மருந்தை கொண்டு வருது அவ்வளோ ஈஸி இல்ல. அந்த தீவை பார்க்க ஒரு சொர்க்கம் மாதிரி இருக்கும். ஆனா அது நரகத்தை விட ரொம்ப மோசமானது. அங்க போன எல்லோருமே மர்மமான முறையில இறந்து போயிடுவாங்க. அப்ப அந்த கைதிகளோட மாஸ்க வந்து கழட்ட சொல்றாங்க. கலட்டி பார்த்தா அவங்க முன்னாடி வித்தியாசமா ஒரு நபரை உட்கார வச்சிருக்காங்க. எல்லா கைதிகளும் ஷாக் ஆயிடுறாங்க. பிகாஸ் அவன் பார்க்கவே ரொம்ப கொடூரமா இருக்கான். கண்ணு வாய் மூக்குன்னு சொல்லி உடம்பு முழுக்க கிளையெல்லாம் முளைச்சிருக்கு. பிளஸ் அதுல இருந்து பூவெல்லாம் பூத்திருக்கு. ஆக்சுவலா இவன் ஒருத்த மட்டும்தான் அந்த தீவுக்கு போயிட்டு உயிரோட வந்திருப்பான். அவன் வந்த சில நாள்லயே அவன் உடம்பு முழுக்க பூவெல்லாம் பூத்துரும். கிட்டத்தட்ட இப்ப இவன் மனுஷனே இல்ல. இதை கேட்ட ஒரு கைதி வந்து பயந்துடுறான். இந்த மாதிரி ஆகுனா நாங்க எதுக்கு அந்த தீவுக்கு போகணும்? அதுல என்ன உனக்கு பிரச்சனை இருக்கு? எப்படியும் நீ சாகதான் போற. இதுக்கு நீ அந்த மருந்தை கண்டுபிடிக்க ட்ரை பண்ணிட்டு சாகலான்னு சொல்றான். இதை கேட்ட மத்த கைதிகள்லாம் டென்ஷன் ஆயிடுறாங்க. அப்போ ஒரு கார்டு வந்து ஆக்சுவலா உங்களை யாரும் நாங்க கம்பல் பண்ணல, உங்களுக்கு இஷ்டம் இல்லைனா இப்பவே நீங்க கிளம்பலாம்னு சொல்ல, இப்போ ஒரு கைதி வந்து எந்திரிச்சு நடக்க ஆரம்பிக்கிறான். அங்க போய் நான் கஷ்டப்பட்டு சாகறதுக்கு நான் இங்கேயே சாவுன்னு சொல்லும் போதே அவன் தலை துண்டாகி விழுது. இப்பதான் ஒரு மேட்டர் தெரிய வருது. இவங்க அந்த தீவுக்கு போனாலுமே இவங்களை கண்காணிக்க ஒவ்வொருத்தர் கூடயும் ஒவ்வொரு கார்ட்ஸ் வந்து வருவாங்க. அந்த தீவுல இருக்கும்போது இவங்க ஏதாச்சும் சேட்டை பண்ணாலும் இல்ல இவங்க திரும்ப வரும்போது இவங்களை பாத்துக்க போன அந்த கார்டு காணாம போனாலும் அந்த கைதியோட தலையை வந்து வெட்டிடுவாங்க. சோ இதான் வந்து ரூல்ஸ். சோ இப்ப கைதிகளுக்கு வந்து வேற வழியே இல்ல, அந்த தீவுக்கு போயே ஆகணும். பட் இங்க தான் ஒரு பிரச்சனையே. அந்த தீவுக்கு போறதுக்கு 2 போட்டு தான் இருக்கு. அதுல 20 கைதிகளை கூட்டு போற அளவுக்கு தான் இடம் இருக்கு. பட் நீங்க 50 பேர் இருக்கீங்க. சோ நீங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் அடிச்சுக்கோங்க. உங்கள உயிரோட இருக்க அந்த 20 பேர்த்த கூட்டு போறேன்னு சொல்ல எல்லா கைதிகளும் ஒருத்தருக்கு ஒருத்தர் கொண்டுக்கிறாங்க. அவங்க ஒருத்தன் தடிமாடு மாதிரி இருக்கான். ஆக்சுவலா அவன் தூங்கிட்டு இருக்கான். ஆனாலுமே அவனை ஒண்ணுமே பண்ண முடியல. எல்லாருமே சண்டை போட்டுட்டு இருக்க அங்க கூட்டத்துல ஒருத்த மட்டும் அமைதியா நின்று இருக்கான். யாருன்னு பார்த்தா அது நம்ம காபி மாதிரி தான். ஏன்டா நீ மட்டும் அமைதியா இருக்குன்னு சொல்லிட்டு கார்ட்ஸ் கேட்கவும் 20 பேருக்கு தான் இடம் இருக்குன்னா எக்ஸ்ட்ரா ஒரு போட்டு செய்யுங்க, அது வரைக்கும் நாங்க வெயிட் பண்றோம்னு சொல்றான். கரெக்ட் தான், இவங்க எக்ஸ்ட்ரா ஒரு போட்டு செஞ்சிருக்கலாம். பட் உண்மையான ரீசன் அது இல்ல. இந்த கைதிகனால இங்கே தப்பிக்க முடியலனா அந்த தீவுக்கு போனா முதல்ல சாகுறது அவங்களா தான் இருப்பாங்க. அதுக்கு தான் இந்த ஃபைட்டே. நீ வந்து ஓவரா பேசுற, இவனை யாரு கொல்றாங்களோ அவங்களுக்கு சீட்டு கன்ஃபார்ம்னு சொல்ல எல்லா கைதிகளும் காபி மறு பக்கம் திரும்புறாங்க. அட வெண்ணைங்களா, உங்களுக்காக தான்டா பேசுனேன், திருந்தவே மாட்டாங்கன்னு சொல்லி ஒரு 5 செகண்ட்ல அங்குள்ள முக்காவாசி கைதிகளை போட்டு தள்ளிடுறான். இத்தனைக்கும் இவனோட கை வந்து கட்டியிருக்கு. இதை பாக்குற காட்ஸ் எல்லாம் ஷாக் ஆயிடுறாங்க. இப்போ 20 பேர்த்துக்கு வெறும் 10 பேர் தான் இருக்காங்க. இப்பதான் சகிரிக்கு இதோட சீரியஸ்னஸ் புரியுது. ஆக்சுவலா காபி மாருவை கண்காணிக்க போறது அவதான். இந்த மாதிரி அவ பயத்தோட ஒரு தயக்கத்தோட இருந்தா இவ யோசிக்கிறதுக்குள்ளேயே காபி மாதிரி இவளை போட்டு தள்ளிடுவான். சோ இவ ரொம்பவே கேர்ஃபுல்லா தான் இருக்கணும். இங்கேயே எபிசோட் 2 வந்து முடியுது. இதுக்கப்புறம் தான் அவங்க அந்த தீவுக்கு போவாங்க. அங்கதான் கதை வந்து இன்னுமே பயங்கரமா இருக்கும். இந்த எபிசோடோட ஸ்டார்டிங்ல இவாகா குரேவோட ஊர் தலைவரை காமிக்கிறாங்க. அதாங்க நம்ம காபிமாருவோட ஊர் தலைவரை காமிக்கிறாங்க. அவரோட வயிறு கிழிஞ்சு குடல்லாம் கீழே விழுது. பல அம்புக அவரோட உடம்பு முழுக்க ஏத்தி நிக்குது. ஒரு கத்தி அவரோட தலையை குத்தி அடுத்த பக்கமே வந்துடுது. ஆனாலும் அந்த மனுஷன் சிரிச்சுட்டு நின்று இருக்காரு. சோ இதுக்கெல்லாம் காரணம் அந்த தீவுல உள்ள அந்த மருந்து தானோன்னு சொல்லிட்டு காபிமாரு நினைக்கிறான். இவங்க எல்லாரும் அந்த தீவை ரீச் பண்ணிடுறாங்க. அப்ப காபிமாரும் ஷகிரியும் அந்த தீவை வந்து சுத்தி பார்த்துட்டு இருக்காங்க. ஷகிரி ஒண்ணு நோட் பண்றா, அந்த தீவை பார்க்க ரொம்பவே அழகா இருக்கு. எங்க பார்த்தாலும் பூச்செடி கொடின்னு பச்சை பசுமையா இருக்கு. பட் காபிமாரு இந்த தீவு வந்து ரொம்பவே செயற்கையா இருக்கிற மாதிரி ஃபீல் பண்றான். இவனோட உள்ளுணர்வு ஏதோ சரியில்லைன்னு சொல்லுது. சோ கொஞ்சம் கவனமா தான் இருக்கும்னு சொல்லிட்டு அவனோட கட்டை அவுக்குறான். ஆக்சுவலா ரூல்ஸ் படி கைதிக அவங்களோட கட்டை அவுக்க கூடாது. சோ ஒழுங்கா அவன் கையை கட்டிக்கும்னு சொல்லிட்டு அவ சொல்றா. என்னது இந்த தீவுல கையை கட்டிட்டு என்ன சாக சொல்றேன்னு சொல்லிட்டு கேட்கவும், எல்லாம் தெரியாது, நீ இந்த ட்ரிப் முழுக்க கையை கட்டி தான் இருக்கணும். சோ ஒரு டைம் தான் சொல்லுவேன், ஒழுங்கா கையை கட்டிக்கணும்னு அவன் கழுத்திலே கத்தி வைக்கும். சரி சரி ஏதோ நடக்கிறது நடக்கட்டும், என் ஒய்ஃபை பார்த்தா போதுன்னு சொல்லிட்டு அவன் கையை கட்டிக்கிறான். அப்போ சடனா ஒண்ணு ஏதோ அவன் தலையிலே அடிக்க காபிமாரு பறந்து போய் விழறான். என்னடான்னு சொல்லி பார்த்தா ஜைஜாண்டிக்கா ஒருத்தன் கையில இந்த மாதிரி ஒரு வெப்பனை வச்சுட்டு இருக்கான். காபிமாரு உனக்கு எதுவும் ஆகலன்னு சொல்லி கேட்க, ஒன்னும் ஆகல, எனக்கு கழுத்து லைட்டா சுலுக்கிச்சுங்கிறான். இனி அதை கவுன்சியா? ஆமா, அந்த கைதி பேர் வந்து கொயின். இவன் ஒரு துறவி, இந்த புத்த துறவிமாங்கள அந்த மாதிரி ஒருத்தன். இவன் வந்து பல பேர்த்த கொண்டிருக்கான். கொல்றது மட்டும் இல்ல, அவங்களோட ஆயுதத்தை இவனோட கலெக்ஷன்ல வச்சுப்பான். நான் அதை கேட்கல, அவன் கையை கவுன்சியா அதை கட்டலன்னு சொல்லவும் அப்பதான் ஷகிரியே அதை நோட் பண்றா. அந்த கைதியை பாத்துக்கிறதுக்கு ஒரு கார்டு இருப்பான். அவன் பேரு வந்து கிஷோ. கிஷோ அந்த கைதியோட கையை ஏன் கட்டலன்னு சொல்லி கேட்க, ஷகிரி
ஷகிரி நீ இன்னும் சின்ன பிள்ளையாவே இருக்க, அவங்களாம் மரண தண்டனை கைதி, அவங்க கிட்ட ரூல்ஸை பத்திலாம் பேச முடியாது. ஸோ இப்போ கழட்டி விட்டுட்டு திரும்ப போகும்போது மாட்டிட்டா முடிஞ்சதுங்கிறான். இங்க இந்த கைதி வந்து செம ஷாக் ஆயிடுறான். பிகாஸ் இவ்வளோ ஃபோர்ஸ் அடிச்சும் காபி மாரு இன்னும் உயிரோட இருக்கான். நம்மள பல பேர்த்துக்கு புக்ஸ் படிக்கிறதுனா ரொம்ப பிடிக்கும். ஸோ புக்ஸ் வந்து நிறைய கலெக்ட் பண்ணுவோம். சில பேர்த்துக்கு வாட்ச்னா ரொம்ப பிடிக்கும், வாட்சுகளை நிறைய கலெக்ட் பண்ணுவாங்க. அந்த மாதிரி இந்த கைதியோ ஆயுதங்கன்னா ரொம்ப பிடிக்கும். ஸோ ஏகப்பட்ட ஆயுதங்களை கலெக்ட் பண்ணி வச்சிருக்கான். பட் இவனுக்கு அதுல பல வெப்பன்ஸுகளை யூஸ் பண்ண சான்ஸ் கிடைச்சதே இல்ல. காபி மாருவை பார்த்துருமே ரொம்பவே குஷியாயிடுறான். இன்னைக்கு உன்னை வச்சுதான் இந்த வெப்பன்ஸ் எல்லாத்தையும் ட்ரை பண்ண போறேன்னு சொல்ல காபி மாரு வந்து நல்லா யோசிச்சு பாரு, இந்த சண்டை வந்து தேவைதானா? நம்ம இங்க சண்டை போட்டுட்டு இருக்க மத்த கைதிகளாம் நமக்கு முன்னாடியே அந்த மருந்தை கண்டுபிடிச்சிருவாங்கன்னு சொல்றான். பட் அந்த மருந்து எங்க இருக்குங்கிற விஷயம் யாருக்குமே தெரியாது. நான் உன்னை இப்ப போட்டு தள்ளிட்டு பிறகு மித்த கைதிகள்லாம் போட்டு தள்ளிட்டு பொறுமையா அந்த மருந்தை கண்டுபிடிச்சோன்னு சொல்றான். சோ இப்ப வேற வழியே இல்ல, நான் உன்னை கொண்டுதான் ஆகணும்னு சொல்லிட்டு காபி மாரு சொல்ல ஷகிரி வந்து நீ உன்னை மறந்துட்டேன்னு சொல்றா. என்னன்னு பார்த்தா காபி மாரு கை வந்து இன்னும் கட்டலையா. அட நீ காமெடி தானே பண்ற, காமெடிலாம் இல்ல, ஒழுங்கா கையை கட்டிக்கோங்கிற. அப்ப அவன் கையை கட்டிட்டு இருக்கிற கேப்ல காபி மாரு தலையிலேயே ஒண்ணு விழுது. பட் இவன் அடிச்ச அடியில அது சுக்குநூறா போயிடுது. இந்த மாதிரி எதெல்லாம் கொண்டு அடிக்கிறான். பட் அந்த வெப்பன்ஸ் தான் உடஞ்சு போகுதே தவிர காபி மாருக்கு ஒன்னும் ஆகல. இந்த கேப்ல காபி மாருவும் கையை கட்டிடுறான். சபா ஒரு வழியா கட்டியாச்சுன்னு சொல்லிட்டு ஒரே அடி தாங்க அடிக்கிறான். பயபொலிக்கு அடி வயிறுலாம் கலங்கி போயிடுது. அப்படியே அடுத்த சீன்ல ஒரு பட்டாம்பூச்சியை காமிக்கிறாங்க. சடனா அது மேல ரத்தம்லாம் தெரிக்குது. என்னடான்னு சொல்லி பார்த்தா காபி மாரு ஆல்ரெடி அவனை போட்டு தள்ளிட்டான். அவன் டெஸ்ட் பண்ணலான்னு வச்சிருந்த வெப்பன்ஸ் எல்லாத்தையும் அவனை வச்சு டெஸ்ட் பண்ணிட்டான். இதை பாக்குற ஷகிரி வந்து ஷாக் ஆகி நின்று இருக்கா. அப்போ கிஷோ வந்து நான் வந்த வேலை முடிஞ்சது கிளம்புறேங்கிறான். இந்த தீவுல நிறைய பேர் இறந்து போயிருக்காங்க, சோ பாத்துருன்னு சொல்ல ஷகிரி நீ இன்னும் குழந்தைத்தனமாவே இருக்க, நீ இப்ப கவலைப்பட வேண்டியது என்ன பத்தி இல்ல உன்னை பத்தி. அவன் கை கட்டி இருக்கிறனால மட்டும் நீ சேஃபா இருக்கன்னு அர்த்தம் இல்ல. பட் ரூல்ஸை ஃபாலோ பண்றது முக்கியம் தான் சொல்லிட்டு ஷகிரி சொல்ல ஆமா ரூல்ஸ் வந்து முக்கியம் தான், பட் அதை விட முக்கியம் அந்த மருந்தை கண்டுபிடிக்கிறது. பிகாஸ் நீ திரும்ப போனீங்கன்னா அவங்க ரூல்ஸை பத்தி பேச மாட்டாங்க, நீ அந்த மருந்தை கண்டுபிடிச்சியா இல்லையான்னு சொல்லிட்டு தான் ஃபர்ஸ்ட் கேட்பாங்க. நம்ம கூட்டிட்டு வந்த பாதி கைதிக ஆல்ரெடி இறந்துட்டாங்க. அவங்க பாதி கைதிக ஒருத்தருக்கு ஒருத்தர் அடிச்சுட்டு ஆல்ரெடி இறந்து போயிருப்பாங்க. சோ அந்த ராஜா வந்து நெக்ஸ்ட் பேட்ச் ஆளுகளை இந்த தீவுக்கு அனுப்ப போறாங்க. இதுல ஒரு பொருளியா இல்ல உண்மையானு தெரியல. நெக்ஸ்ட் பேட்ச்ல இவாகா குரே அதாங்க நம்ம காபிமார் ஊர்ல இருந்து நிறைய பேர் வராங்களாம். கேட்டதும் காபிமாரு ஷாக் ஆயிடுறான். பிகாஸ் இவங்க ஊர்ல உள்ள ஒவ்வொருத்தருமே இவன் அளவுக்கு பவரா இருப்பாங்க. சோ அவங்க மட்டும் வந்தாங்கன்னா கதையே மாறிடும். சோ ஷகிரி நல்லா யோசிச்சு பாருன்னு சொல்லிட்டு அவன் அங்கிருந்து போயிடுறான். கைஸ் இவங்க இங்க பேசிட்டு இருக்கவே தீவோட இன்னொரு மூலையில ஒரு மேட்டர் நடக்குது. நம்ம போன பார்ட்ல ஒரு தடினை பார்த்தோம்ல, அதாங்க எல்லாரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் அடிச்சுக்க அவன் மட்டும் தூங்கிட்டு இருந்திருப்பான். அவன் பேரு வந்து ரொக்ரோட்டா. அவன் காடும் அப்பதான் அந்த தீவுக்கு வராங்க. இந்த காடை பத்தி சொல்லியே ஆகணும். யாமாடா கிளான்லயே ரொம்ப பவர்ஃபுல்லான ஆள்னா அது இவன் தான். இன்னும் சொல்லணும்னா ஷகிரிக்கு கத்து கொடுத்ததே இவன் தான். யாரா இருந்தாலும் இவன் ஈஸியா வெட்டிடுவான். இப்ப இவன் போட்டை வந்து ஒரு மரத்துல கட்டிட்டு இருக்கான். ரொக்ரோட்டா வந்து இவன் பின்னாடி நிக்கிறான். எப்பவுமே அமைதியா இருப்பான். இப்ப என்ன பசிக்குதா ரொக்ரோட்டான்னு சொல்லி கேட்க அப்ப சடனா மியூசிக் வந்து சேஞ்ச் ஆகுது. சம்திங் ராங்னு சொல்லிட்டு இந்த காடு வந்து அவன் தலையை வெட்ட போக ரொக்ரோட்டாவும் அவன் அடிக்க வர இவன் கைப்பட்டதும் அந்த கத்தி வந்து தூள் தூளா உடஞ்ச போது. சோ இப்பவே தெரிஞ்சிருக்கும் இவன் தோல் வந்து காபிமாரு விட ஸ்ட்ராங். சோ அவ்வளவுதாங்க அந்த காடு வந்து காலி. ரொக்ரோட்டா வந்து அவனை சாப்பிட ஆரம்பிச்சிடறான். உண்மையாலுமே அவனுக்கு பசிச்சுதான் இருக்கும் போல. அப்படியே இங்க கிஷோ போனதும் ஷகிரி வந்து கிளம்பலாங்கிறா. அப்போ சடனா காபிமாரு வந்து ஷகிரியை வெட்ட வரான். ஜஸ்ட் மிஸ் ஷகிரி வந்து அதை டைமிங்ல தடுத்துறா. காபிமாருவோட பிளாஷ்பேக்கை காமிக்கிறாங்க. இவன் குழந்தையா இருக்கும் போதே அந்த ஊர் தலைவர் வந்து இவன் அம்மா அப்பாவை கொண்டிருப்பாரு. கொல்லும் போது அவர் ஒன்னு சொல்லியிருப்பாரு, காபிமாரு நான் கொன்னது உன்னோட பலவீனத்தை, ஒருத்தனுக்கு அவனோட குடும்பம் தான் பலவீனமே, எப்ப நீ உன்னோட எமோஷன்ஸை கட்டுப்படுத்துறியோ அப்பதான் உன்னால ஸ்ட்ராங் ஆக முடியுங்கிறாரு. இப்போ கரண்ட்ல ஷகிரியும் காபிமாருவும் பயங்கரமா சண்டை போட்டுட்டு இருக்காங்க. அப்போ ஷகிரி வந்து நீ என்ன பண்ணிட்டு இருக்கன்னு உனக்கு புரியுதா, நீ மட்டும் என்ன கொன்னா அது ரூல்ஸை பிரேக் பண்ற மாதிரி, அப்புறம் உன்னால உன் ஒய்ஃபை பார்க்கவே முடியாதுங்கிறா. நீ அவன் சொன்னதை கவனிச்சியா, ரூல்ஸை விட அங்க உள்ளவங்களுக்கு அந்த மருந்து தான் முக்கியம். சோ காபிமாரு வந்து அந்த மருந்தை கொண்டு போனா போதும். ஷகிரி செத்தாலும் பொழைச்சாலும் அது அவங்களுக்கு கவலை இல்ல, அவங்களுக்கு தேவை அந்த மருந்து தான். சோ ரூல்ஸ் எல்லாம் வந்து வெறும் பேச்சுக்கு தான். அது மட்டும் இல்ல உனக்கு எங்க ஊர்ல உள்ளவங்களை பத்தி தெரியாது, அவங்க மட்டும் இங்க வந்தாங்கன்னா எல்லாமே முடிஞ்சது. சோ நான் அதுக்குள்ள அந்த மருந்தை கண்டுபிடிக்கணும். சோ நீ கூட வந்தா எனக்கு இடைஞ்சல் தான் சொல்லிட்டு அவளை கொல்ல வரான். கைஸ் இங்கதான் ஒரு மேட்டர் தெரியுது. ஆக்சுவலா காபிமாரு நினைச்சிருந்தா ஃபர்ஸ்ட் இவளை வெட்ட வரும்போது கொண்டிருப்பான். பட் ஏதோ காரணத்தினால காபிமாரு வந்து தயங்குறான். என்னன்னு பார்த்தா இவன் ஒய்ஃப் சொன்ன சில விஷயங்கள் வந்து இவன் மண்டையில ஓடிட்டு இருக்கும். அப்போ ஷகிரியோட கழுத்துக்கிட்ட கை போயிடும். பட் அவனே அறியாம நிப்பாட்டிடுவான். சோ இந்த பலவீனத்தை பத்தி தான் அந்த ஊர் தலைவர் இவன் கிட்ட சொல்லியிருப்பாரு. காபிமாரு வந்து அவளோட கத்தியவே உடைச்சிடறான். பட் இருந்துமே வெறும் கத்தியோட உரைய வச்சு அவ சண்டை போடுவா. ஆனாலும் காபிமாரு எப்படியோ ஷகிரிய படுக்க போட்டுறான். கரெக்டா கொல்ல போற டைம் ஒரு பக்கம் ஊர் தலைவர் சொன்னதும் இன்னொரு பக்கம் இவன் ஒய்ஃப் சொன்னதும் இவன் மண்டையில ஓடிட்டு இருக்கும். அப்ப கரெக்டா கொல்ல போகும்போது அவனோட ஒய்ஃப்
வந்து அவன் கையை பிடிக்கிற மாதிரி தோணும். அப்ப காபிமாரு வந்து அழ ஆரம்பிக்கிறான். அப்ப அந்த ஊர் தலைவரோட உருவம் வந்து காத்துல மறைஞ்சு போயிடும். இந்த அளவுக்கு நான் வீக் ஆயிட்டேனா, இப்படியே போனா இந்த தீவுலயே நான் இறந்து போயிடுவேன், என் ஒய்ஃபை பார்க்கவே முடியாதுன்னு சொல்லி அழறான். அப்ப ஷகிரி வந்து இந்த எமோஷன்ஸ் வந்து உன் வீக்னஸ் இல்ல, அதுதான் உன் ஸ்ட்ரென்த்னு சொல்லி அந்த கத்தியில உரைய மாட்டா. ஆக்சுவலா இதே டைலாக்க இவன் ஒய்ஃபும் சொல்லியிருப்பா. காபிமாரு அப்படியே ஸ்டக் ஆகி நிக்க ஷகிரி எந்திரிச்சு, நார்மலா நீ பண்ண தப்புக்கு உன்னை கொண்டிருக்கணும், பட் உன்னை மன்னிச்சு விடுறேன்னு சொல்றா. ஆக்சுவலா காபிமாரு முன்ன மாதிரி இல்ல, இப்ப ரொம்பவே நல்லவன். ஷகிரிக்கே இப்பதான் அது புரியுது. அப்படியே எபிசோட் முடியற டைம்ல தீவோட இன்னொரு பக்கம் ஒரு கைதியும் ஒரு காடியும் காமிக்கிறாங்க. பரவாயில்லையே, பச்சை பசுமையா இந்த தீவே பார்க்க சொர்க்க மாதிரி இருக்கு, என்ன ஆபத்து இருக்க போகுதுன்னு சொல்லும் போது கையில பட்டாம்பூச்சி ஒண்ணு கொட்டிடுது. இவனும் கொஞ்சம் கூட யோசிக்காம அவன் கையை வெட்டி போட்டுறான். என்னாச்சுன்னு சொல்லிட்டு அந்த காடி கேட்க அவன் அந்த பட்டாம்பூச்சியை பார்க்க சொல்றான். அந்த பட்டாம்பூச்சிக்கு மனுஷனோட முகம் இருக்கு, அதுவும் அவனை பார்த்து சிரிச்சிட்டு இருக்கு. இப்போ வெட்டி போட்ட கையில இருந்து பூவெல்லாம் பூக்க ஆரம்பிக்குது. இப்பதான் இவங்களுக்கு ஒரு மேட்ரு தெரியுது, இந்த தீவில் உள்ள எல்லா பூவுமே உண்மையானது இல்ல, இங்க வந்த மனுஷங்க தான் பூவா மாதிரி இருக்காங்க. சோ இவன் எதை சொர்க்கம் நினைச்சானோ அது நரகத்தை விட மோசமானதை புரிஞ்சுக்கிறான். அப்ப அங்க சில விசித்திரமான கிரியேச்சர்ஸ் எல்லாம் காமிக்கிறாங்க. பார்க்கவே ஜைஜாண்டிக்கா இருக்கு கைஸ். இதோட உருவத்தை எப்படி எக்ஸ்பிளைன் பண்றதுன்னு தெரியல கைஸ், நீங்களே பாத்துக்கோங்க, பார்க்கவே கொடூரமா இருக்கு. சோ இங்க உள்ள பட்டாம்பூச்சியே இவ்வளவு கொடூரமா இருக்குன்னா இந்த கிரியேச்சர்ஸ் எல்லாம் எவ்வளவு பயங்கரமா இருக்கும். சோ அப்படியே இங்க இந்த எபிசோடு முடியுது. நம்ம போன பாட்டை எதுல விட்டோம்னு சொல்லி ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன். ஒரு கைதியோட கையில பட்டாம்பூச்சி மாதிரி ஒண்ணு கொட்டிட அவன் கையை வந்து வெட்டி போட்டுருவான். அப்ப அவன் வெட்டி போட்ட கையில இருந்து பூவெல்லாம் பூக்க ஆரம்பிக்கும். அப்ப அங்க நிறைய வித்தியாசமான மான்ஸ்டர்ஸ் எல்லாம் வர அவன் ஷாக்ல நின்று இருப்பான். அப்படியே அந்த எபிசோட வந்து முடிச்சிருப்போம். இந்த எபிசோடோட ஸ்டார்டிங்ல அந்த கைதி யாருன்னு சொல்லி காமிக்கிறாங்க. ஆக்சுவலா இவன் சாதாரண ஆள் இல்லைங்க, ஜப்பான்லயே பெஸ்ட் ஸ்வாட்ஸ்மேன்னா அது இவன் தான். இவனை எல்லாரும் டிராகன் பிளேடுன்னு கூப்பிடுவாங்க. இவன் பேரும் புகழும் தெரிஞ்சு ஒரு பெரிய மனுஷர் ஒருத்தர் இவனை வேலைக்கு கூப்பிடுறாரு பாடி கார்டா. இவனும் அந்த ஆஃபரை அக்செப்ட் பண்ணிக்கிறான். அப்ப அங்க போய் பார்த்தா தான் தெரியுது அவர் பேருமே ஏதோ டிராகன் அப்படிங்கிற மாதிரி தான் முடியும் போல. அவர் கேட்லயே ஒரு பெரிய டிராகனோட உருவத்தை பதிச்சு வச்சிருக்காங்க. அப்படியே ரெண்டு பேருமே ஜாலியா பேசிட்டு இருக்க அப்ப அந்த பெரிய மனுஷர் தெரியாம ஒரு வார்த்தையை விட்டுறாரு. என்னன்னா, என்னதான் உன் பேர்ல டிராகன் இருந்தாலும் உன்னால உண்மையான டிராகன் எல்லாம் கொல்ல முடியாதுதான்னு சொல்லிட்டு தமாசா பேசிடுறாரு. பட் நம்ம ஆளு டென்ஷன் ஆயிடுறான். நான் கூப்பிட்டு வச்சு அசிங்கப்படுத்துறியான்னு சொல்லி அவன் கேட்ல ஒரு டிராகன் இருந்துச்சுல அதோட சேர்த்து அவன் வீட்டையே ரெண்டு அறுத்துறான். சோ இதை பாக்குறவங்க சும்மா இருப்பாங்களா? இவனை கைது பண்ணிடுறாங்க. இப்போ மரண தண்டனை கைதியா இருக்கான். இது எல்லாத்தையும் இவன் காடு கிட்ட சொல்லிட்டு இருக்கான். இவன் காடு பேர் வந்து ஃபுயிச்சி. பார்க்கவே பொம்மை மாதிரி இருக்கான்ல, இவன் பேரு தான் ஃபுயிச்சி. ஸோ இப்போதாங்க இவங்க இந்த தீவுக்கு வராங்க. இதுக்கப்புறம் தான் நம்ம போன பாட்டில் பார்த்த நடந்த சம்பவம் எல்லாம் நடந்திருக்கும். அங்க நிறைய மான்ஸ்டர்ஸ் வந்துட இவன் ஷாக்ல நின்று இருப்பான். ஆக்சுவலா இங்க மட்டும் இல்ல, நம்ம காபிமாரு ஷகிரி இருக்கிற அந்த இடத்துக்கும் நிறைய மான்ஸ்டர்ஸ் வந்திருக்கும். ஷகிரி கொஞ்சம் பின்னாடி நின்னு சொல்லிட்டு நம்ம காபிமாரு கெத்தா சண்டைக்கு ரெடி ஆகிறான். அப்ப காபிமாரு ஒன்னு நோட் பண்றான், அந்த மான்ஸ்டர்ஸ் பார்க்கவே ரொம்ப கொடூரமா இருக்கு. பார்க்க மீன் மாதிரியும் 6 கைகளோட, அதுவும் கடவுளை கும்பிட்டு இருக்கு. ஸோ இதை பார்க்கும்போது இவன் ஊர் தலைவர் சொன்ன ஒரு விஷயம் வந்து இவனுக்கு ஞாபகம் வருது. ரூல் நம்பர் 5, உனக்கு தெரியாத எதிரி கூட சண்டைக்கு போக கூடாது, காசு உன் உயிரே போக வாய்ப்பு இருக்கு. காபிமாரு ஒரு செகண்ட் ஷகிரியை விட்டுட்டு ஓடிடலாமான்னு பாக்குறான். சாச்சா என்ன ஆனாலும் பாத்துக்கலாம்னு சொல்லும் போது இந்த மான்ஸ்டர்ஸ் வந்து அவனை பிடிச்சிடுது. அவன் உடம்புல இருந்து ரத்தம் தெரிக்குது. இத பாக்குற ஷகிரி வந்து ஷாக் ஆயிடுறா. நம்மளும் தான், பிகாஸ் ஃபர்ஸ்ட் டைம் காபிமாருக்கு அடிபடுது. சோ இந்த மான்ஸ்டர்ஸ் எல்லாம் உண்மையாலுமே டேஞ்சர் தான் போல. காபிமாருக்கு இந்த நிலைமைனா அதோட கை பட்டா போதும் ஷகிரி எல்லாம் பீஸ் பீஸா போயிடுவா. சோ இப்பதாங்க காபிமாரு சீரியஸ் ஆகுறான். நிஞ்சஸ்ட் யூஸ் பண்ணி அவன் கண்ணுல படுற எல்லா மான்ஸ்டர்ஸும் எரிச்சு தள்ளுறான். அந்த மான்ஸ்டர்ஸ் தான் டேஞ்சர்னு பார்த்தா நம்ம காபிமாரு அதை விட டேஞ்சருங்க. ஒரு சில செகண்ட்ஸ்லயே அங்க உள்ள முக்காவாசி மான்ஸ்டர்ஸை போட்டு தள்ளிடுறான். அப்ப அதுல ஒரு மான்ஸ்டர் வந்து நம்ம ஷகிரி அட்டாக் பண்ண வர காபிமாருக்கு என்ன பண்றதுனே தெரியல. அவளை காப்பாத்தலாமா வேணாமா, கடைசியில வேணான்னு சொல்லி கண்ணை மூடிட்டு முன்னாடி போறான். பட் சுத்தி வளைச்சு அவனுக்கே தெரியாம ஷகிரியை காப்பாத்திடுறான். நம்ம எப்படா இங்க வந்துன்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்க, பின்னாடி ஒரு மான்ஸ்டர் வந்து அட்டாக் பண்ண வருது. அவ்வளவுதான் முடிஞ்சதுன்னு பார்த்தா ஒரு காடு வந்து அதை பீஸ் பீஸா வெட்டிடுறான். அப்ப அங்க இன்னொரு கைதியை காமிக்கிறாங்க. கைஸ் இவ பேர் வந்து யுசுரியா. இவளுமே காபிமாரு மாதிரி ஒரு நிஞ்சா தான். இவளை பாத்துக்க ஒன்னு இல்ல 2 கார்ட்ஸ் இருக்காங்க. ஒருத்தன் பேரு வந்து கெஞ்சி, இன்னொருத்த பேரு வந்து சென்டா. ஆக்சுவலா இந்த கெஞ்சி கூட வந்த கைதிய இந்த யுசுரியா பொண்ணு வந்து கொண்டு இருப்பா. எப்படி கொண்டு இருப்பானா, அவனை இவ அழகலமைக்கு கொண்டு இருப்பா. சோ இதுவுமே ஒரு டைப்பான நிஞ்சா டெக்னிக் தான். சோ இத பாக்குற கெஞ்சி வந்து இவர் ரொம்பவே டேஞ்சருங்கிறத புரிஞ்சுக்கிறான். சோ இவளுக்கு ஒரு கார்டு போதாதுன்னு சொல்லிட்டு இவனுமே கூட வரான். இங்க யுசுரியா நம்ம காபிமாரியும் மயக்க பாக்குறா. பட் காபிமாரு அவளை போட்டு புரட்டி எடுத்துறான். அப்ப உசிரியா வந்து ஒரு டீல் பேசுறா, நம்ம ஏன் ஒன்னா ஒர்க் பண்ணக்கூடாது, பிகாஸ் தனியா அந்த மருந்து தேடுறதுக்கு ஒரு 4 பேர் சேர்ந்து தேடினா ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். இந்த மான்ஸ்டர் சண்டையெல்லாம் காபிமாரு பாத்துக்கணுமா, இந்த மருந்தை பத்தின இந்த தீவை பத்தின இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் கலெக்ட் பண்ற வேலையை நான் பாத்துக்கிறேன்னு ஒரு டீலை போடுறா. பட் காபிமாருக்கு இந்த டீல் வந்து சுத்தமா பிடிக்கல. இப்போ உசிரியா வந்து அவ கண்டுபிடிச்ச ஒரு இன்ஃபர்மேஷன் வந்து சொல்றா. ஆக்சுவலா இந்த தீவுல இந்த மான்ஸ்டர்ஸை விட இங்க உள்ள பட்டாம்பூச்சி தான் ரொம்ப ஆபத்தான், அது கடிச்சா பூவா மாறிடுவாங்க. இது எப்படி இவளுக்கு தெரியும்னா, ஒரு கைதியை
தம்பியை கொன்னால அவனை வச்சுதான் டெஸ்ட் பண்ணிருப்பா. சோ இதை கேட்டதும் இவ கூட இருக்கிறது நல்லதுதான் போலன்னு காபிமாரு டீலுக்கு ஒத்துக்கிறான். அப்படியே இந்த தீவோட இன்னொரு மூலையில ஒரு காடியும் ஒரு கைதியும் காமிக்கிறாங்க. ஆக்சுவலா இவங்க 2 பேருமே அண்ணன் தம்பிங்க. இந்த கைதி வந்து அண்ணன், இந்த காடு வந்து தம்பி. இவங்களோட சின்ன வயசுலயே இவங்க அம்மா அப்பா இறந்து போயிருப்பாங்க. பசியில பிச்சை எடுக்கும் போது அங்க வர சில கொள்ளக்கார கும்பல் இவங்க கிட்ட வம்பு பண்ணவும் இந்த அண்ணங்காரன் நல்லா பேச தெரிஞ்சவன் போல அந்த கும்பல் கூடயே நல்லா ஃப்ரெண்ட் ஆயிடுறான். அப்படியே படிப்படியா ஏகப்பட்ட பேர்த்த போட்டு தள்ளி காலப்போக்குல அந்த கும்பலோட தலைவனாயிடுறான். அப்ப அந்த நாட்டு ராஜா இவனை பிடிக்க சொல்லி ஆர்டர் போட தம்பியை தப்பிக்க சொல்லிட்டு அண்ணன் வந்து சரண்டர் ஆகிடுறான். லேட்டரா தம்பி வந்து யாமாடா கிளான்ல ஜாயின் பண்றான். அப்படியே அங்க வால் சண்டையெல்லாம் கத்துட்டு இப்ப அண்ணனை காப்பாத்த அவனுக்கே காடா வந்திருக்கான். சோ இதாங்க இவங்களோட பிளாஷ்பேக். இப்போ கரண்ட்ல இவங்க கிட்டயும் நிறைய மான்ஸ்டர்ஸ் வந்துருது. பட் அண்ணக்கார அந்த மான்ஸ்டர்ஸை போட்டு புரட்டி எடுக்கிறான். காபிமாரு மாதிரி எந்த பவர்ஸும் இல்லாட்டியும் இவன் சூப்பரா சண்டை போடுறான். காபிமாருக்கு அப்புறம் எனக்கு ரொம்ப பிடிச்ச கேரக்டர்னா அது இவன் தான். சோ அப்படியே இங்க காபிமாரு சைடு பாத்தீங்கன்னா ஷகிரி வந்து மயக்கம் போட்டுறா. ரீசன் என்னன்னா அந்த பட்டாம்பூச்சி சாகும் போதும் ஒரு பாய்சனை வெளியிடும். அதை ஸ்மெல் பண்ணா நம்ம மயக்கம் போட்டுருவோம். இங்க ஷகிரி வந்து மயக்கம் தெளிஞ்சு முடிச்சு பார்த்தா நம்ம காபிமாரு வந்து சமைச்சிட்டு இருக்கான். இவங்க அந்த மான்ஸ்டர்ஸ் பட்டாம்பூச்சி தொல்லை இல்லாம ஒரு சேஃபான இடத்துல தான் இருக்காங்க. அப்படியே சாப்பிட்டுட்டே இருக்கும்போது இவங்களுக்கு தெரிஞ்ச சில விஷயத்த வந்து பேசிக்கிறாங்க. இங்கதான் ஒரு மேட்டர் தெரிய வருது. இந்த தீவுல நிறைய புத்தரோட சிலைகள் இருக்கு, மனுஷனால செய்யப்பட்ட சிலைகள். அப்போ ஒரு காலத்துல நம்மள மாதிரி மனுஷங்க இந்த தீவுல இருந்திருப்பாங்களோன்னு சொல்லிட்டு ஒரு கேள்வி வருது. அது மட்டும் இல்லாம இங்க உள்ள மான்ஸ்டர்ஸ் எல்லாம் பார்க்கும்போது அந்த சாகாவர தரக்கூடிய மருந்து உண்மையா இருக்க நிறைய வாய்ப்பு இருக்கிறதா காவிமாரு சொல்றான். ஆமாங்க, அந்த மருந்து உண்மையாலுமே இருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு யாருக்குமே தெரியாது. மேபி இருக்கலாம், இல்லாமையும் போகலாம். சோ அப்படியே இங்க இன்னொரு காடியும் கைதியும் காமிக்கிறாங்க. பார்த்தா 2 பேருமே இந்த தீவை விட்டு தப்பிக்க பாக்குறாங்க. ஆக்சுவலா இந்த கைதி வந்து இங்க இருக்க வேண்டிய ஆளே இல்ல, ரொம்பவே நல்ல பொண்ணு, பேரு நூறுகாய். இவ வந்து ஷான்கா அப்படிங்கிற ஒரு பழங்குடியை சேர்ந்தவ. இவங்க பொதுவாவே அந்த நாட்டு அரசருக்கு அடிபடி மாட்டாங்க. காடுகளிலும் மலைகளிலும் யாருக்குமே தெரியாம மறைஞ்சு வாழ்ற ஒரு சமூகம். பட் ஒரு நாள் என்ன ஆகுனா ஒரு வழிபோக்க ரொம்பவே தாகத்தோட டயர்டா வந்து உட்கார்ந்துட்டு இருப்பான். அப்ப இந்த நூறுகாய் பொண்ணு ஏதாச்சும் உதவி வேணுமான்னு கேட்க, நான் ரொம்ப நாளா பயணம் பண்ணி களைச்சு போயிருக்கேன், இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் உங்க வீட்டுல தங்கிக்குவான்னு கேட்க நூறுகாயும் நல்ல மனசு பண்ணி அந்த வழிபோக்கனை அவ ஊருக்கு கூட்டு வரா. பார்த்தா அவன் ஆக்சுவலா ராஜா கீழே வேலை பார்க்கிற ஒரு சாமுராய். லேட்டரா படகை வந்து அந்த ஊர்ல உள்ள மொத்த பேர்த்தையும் போட்டு தள்ளிடுறாங்க, நம்ம நூறுகாய் தவிர. பிறகு அவளை கைது பண்ணி இப்ப மரண தண்டனை கைதியா இருக்கா. இதை கேட்ட இவளோட காடும் ரொம்பவே நல்ல மனுஷன் போல. பேரு டென்சா. ஒண்ணு கவலைப்படாத, உனக்கு பதிலா நான் பேசி சுதந்திரம் வாங்கி தரேன், உன்ன மாதிரி நல்ல மனுஷங்க கஷ்டப்படக்கூடாதுன்னு சொல்லி போட் எடுத்து திரும்ப போகிட்டு இருக்காங்க. பட் என்னதான் துடுப்பு போட்டாலும் போட்டு வந்து அந்த தீவை தாண்ட மாட்டேங்குது. அங்க சுத்தி இங்க சுத்தி திரும்ப அந்த தீவுக்கே வருது. அப்ப நூறுகாய் ஒண்ணு நோட் பண்றா, அந்த தீவை சுத்தி உள்ள கடல் நீர் ஓட்டம் திரும்ப அந்த தீவுக்கே வர மாதிரி தான் செட் ஆகிருக்கு. சோ ஏதோ ஒரு நீரோட்டம் தான் இந்த தீவை விட்டு வெளியே போற மாதிரி இருக்கும், அதை இவங்க கண்டுபிடிக்கணும். அப்படி அந்த நீரோட்டத்தை தேடும் போது ஷாக்கிங்கா ஒரு விஷயத்த பாக்குறாங்க. அந்த தீவுல இருந்து கிளம்புன அத்தனை கப்பலுமே ஒரு இடத்துல கூஞ்சு கிடக்குது. சோ இந்த தீவுல இருந்து ஒருத்தனும் உயிரோட போனது இல்லைங்கிறத புரிஞ்சுக்கிறாங்க. அப்ப அங்க ஆட்டோபஸ் மாதிரி சில மான்ஸ்டர்ஸ் வந்து இவங்க உள்ள போட்டை உடைக்க இவங்க உயிரை காப்பாத்திக்க அந்த இடிபாடுக்கு இடையில ஓடுறாங்க. அப்போ ஒரு இடத்துல கிஷோவை காமிக்கிறாங்க. அதாங்க போன பாட்டுல ஒரு காடு இந்த தீவை விட்டு போறன்னு கிளம்பியிருப்பான். பட் போக முடியாம இங்க பூவா மாதிரி செத்து கிடக்குறான். இத பாக்குற 2 பேருமே ஷாக் ஆயிடுறாங்க. அப்ப டென்சா வந்து தூரத்துல யூஸ் பண்ணாத ஒரு நல்ல போட்டை ஒண்ணு பாக்குறான். பட் அதுக்குள்ள இவங்கள நிறைய மான்ஸ்டர்ஸ் வந்து சூழ்ந்துருது. சோ இப்ப வேற வழியே இல்ல, சண்டை போட்டுதான் ஆகணும். இவங்களும் 100 கணக்கில் மான்ஸ்டர்ஸை கொண்டு குவிக்கிறாங்க. பட் இன்னொன்னு மான்ஸ்டர்ஸ் நிறைய வந்துட்டே இருக்கு. அந்த தீவை காட்டிலும் இங்கதான் நிறைய இருக்கும் போல. அப்படி அங்க சீனை கட் பண்ணா அடுத்த சீன்ல ஒரு வழியா இவங்க கரைக்கு வந்துடுறாங்க. அப்ப மேல உள்ள ரத்தத்தை வாஷ் பண்ணிட்டு இருக்கும் போதுதான் அந்த நூறுகாய் பொண்ணு ஒரு பொண்ணுங்கிறதே இவனுக்கு தெரியுது. அப்படியே கண்ணை முடிக்கிறான். சோ இவன் கேரக்டர் வந்து அந்த பொண்ணுக்கு ரொம்பவே பிடிச்சிருது. அப்படியே இவங்களுக்குள்ள ஒரு லவ் வர மாதிரி தான் காமிக்கிறாங்க. அப்படியே அடுத்த சீன்ல நம்ம காபிமாரு சைட காமிக்கிறாங்க. இங்க கெஞ்சி வந்து நம்ம சகிரி கிட்ட இந்த தீவை விட்டு போக சொல்றான். பிகாஸ் நம்ம சகிரி வந்து ஒரு பொண்ணுங்களுக்கு இந்த சாமுராய் வேலை தேவைதானா. அதுவும் இல்லாம நம்ம சகிரி வந்து இந்த யாமாடா கிளான்லயே ஒரு பெரிய இடத்து பொண்ணா. சோ எதுக்கு இதெல்லாம் சொல்லிட்டு பேசிட்டு இருக்கவே பின்னாடி ஒரு பெரிய உருவம் ஒண்ணு நிக்குது. யாருன்னு பார்த்தா நம்ம ரொக்ரோட்டா. இவன் கத்திய வீசுறதுக்குள்ளேயே ரொக்ரோட்டா ஒரே அடிதான் அடிக்கிறான். அப்படியே இவன் வயிறு கிழிஞ்சு போயிடுது. அடிச்ச அடியில தூர போய் விழறான். அப்படியே இந்த பாட்டு வந்து இங்க முடியுது. இந்த பாட்டுல நம்ம காபிமாருக்கும் ரொக்ரோட்டாக்கும் ஒரு பெரிய ஃபைட் இருக்கு. சோ நம்ம அதை டீட்டெயிலா பார்க்கலாம். ஆக்சுவலா ரொக்ரோட்டா சின்ன வயசா இருக்கும்போது எப்ப பார்த்தாலும் இவனுக்கு பசிச்சுட்டே இருக்கும். ஒரு கட்டத்துல பசியை தாங்க முடியாம அவங்க அம்மா அப்பாவே அடிச்சு சாப்பிடுறான். பட் இவன் பசி வந்து அடங்கின மாதிரி இல்ல. போற போக்குல அந்த ஊர்ல உள்ள ஒருத்தனை விடல மொத்த பேர்த்தையும் அடிச்சு சாப்பிடுறான். இப்ப கரண்ட்ல ரொக்ரோட்டா சகிரி அடிக்க வர காபிமாரு
மூஞ்சிலே ஒரு எத்து விட ரொக்ரோட்டா பறந்து போய் விழறான். பட் அவனுக்கு ஒரு சின்ன கீறல் கூட விழல. நார்மலா அந்த உதையில அவன் செத்து இருக்கணும், பட் சாகல. சோ ரொக்ரோட்டாவோட தோல் வந்து நம்மளோடதை விட ஸ்ட்ராங்கா இருக்குன்னு காபிமாரு புரிஞ்சுக்கிறான். ஷினோபி ரூல் நம்பர் 9, எப்பவுமே எதிரியோட பவரை தெரிஞ்சுக்கிட்டு தான் சண்டை போடணும், எடுத்தோம் கவுத்தோன்னு இறங்க கூடாது. அப்போ ரொக்ரோட்டா ஒரு மரத்தை வேரோட புடுங்கி வீசுறான். காபிமாரு அப்படியே ஷாக் ஆயிடுறான். தோலு மட்டும் இல்ல, பிசிக்கலாவே அவன் நம்மளை விட ஸ்ட்ராங்னு சொல்லிட்டு புரிஞ்சுக்கிறான். சோ இவன் கூட தனியா சண்டை போட முடியாதுன்னு அந்த உசிரியா பொண்ணு ஹெல்ப்புக்கு கூப்பிடுறான். பட் இவங்க போட்ட டீல் என்ன, சண்டை சச்சரவெல்லாம் காபிமாரு பாத்துக்கணும், இந்த இன்ஃபர்மேஷன் கலெக்ட் பண்ற வேலையெல்லாம் இவ பாத்துக்கிற மாதிரி தான் ஒரு டீல போட்டிருப்பாங்க. சோ நான் வர மாட்டேங்கிறா. அப்ப ரொக்ரோட்டா அவனை அடிக்க வர காபிமாரு அதை பிளாக் பண்ணிடலான்னு பாக்குறான். பட் அந்த போர்ஸா பாக்கும்போது இதை தடுக்க நினைச்சா நம்ம காலின்னு சொல்லி அவன் அங்கிருந்து விலகிடுறான். சோ இப்ப வேற வழியே இல்ல, இவனால அடி வாங்கவும் முடியாது, அதை தடுக்கவும் முடியாது. அப்ப காபிமாரு கீழே உள்ள கல்லுகளை புல்லட் வேகத்துல உதைக்கிறான். பின்னாடி உள்ள மரமே ஓட்டையாயிடுது. பட் ரொக்ரோட்டாக்கு ஒன்னும் ஆகல. அப்ப அவன் கட்டி இருக்கிற துணிய ஒரு கத்தி மாதிரி வீசுறான். நார்மலா அது ஒரு இரும்பைய கட் பண்ணிடுமாமா, பட் இவனுக்கு ஒன்னும் ஆகல. சோ இவனை எப்படி கொல்றதுன்னு யோசிச்சுட்டு இருக்க இங்க கெஞ்சியை காட்டுறாங்க. ஷகிரி வந்து அவன் காயத்தை சரி செய்ய பாக்குறா. பட் எந்த யூஸும் இல்ல, பிகாஸ் பாதி வயிறு காணோம். ஷகிரி என்ன பத்தி கவலைப்படாத, நீ ஓடிடுங்கிறான். பட் ஷகிரி அதை கேக்குற மாதிரி தெரியல. அப்ப கெஞ்சி வந்து ஷகிரி கிட்ட அவனோட ஸ்வாட தரான். பிகாஸ் ஷகிரியோட ஸ்வாடு வந்து ஆல்ரெடி உடஞ்சு போயிருக்கும். ஷகிரி இந்த என் ஸ்வாட் எடுத்துக்கோ, ஒரு சாமுராய்க்கு அவனோட ஸ்வாடு தான் உயிரே, இப்போ என்னோட உயிர் வந்து உன்கிட்ட இருக்கட்டும், எனக்கு பதிலா அந்த ரொக்ரோட்டாவை கொன்றுன்னு சொல்ல ஷகிரி வந்து அந்த ஸ்வாட வாங்கிக்கிறா. இங்க காபிமாரு அவனுக்கு தெரிஞ்ச அத்தனை வித்தையும் ட்ரை பண்ணி பார்த்துட்டான். பட் ஒண்ணுமே வேலைக்கு ஆகல. நம்ம தனியா ஒண்ணு பண்ண முடியாது, ஒரு 2 பேர் இருந்தா கரெக்டா இருக்குன்னு சொல்ல அப்போ ரொக்ரோட்டாவோட சுண்டு விரல் துண்டாய் விழுது. யாருன்னு பார்த்தா அது நம்ம ஷகிரி. பொதுவாவே நம்ம தோல்ல சில கேப் இருக்குமாங்க, அந்த பாயிண்ட பார்த்து கரெக்டா வெட்டுனா காபிமாரு ஆகட்டும் ரொக்ரோட்டா ஆகட்டும் எவ்வளவுதான் ஸ்ட்ராங்கா இருந்தாலும் ஈஸியா வெட்டிடலாம்னு ஷகிரி சொல்ல அங்க ரொக்ரோட்டா செம டென்ஷன் ஆயிடுறான். சோ இப்போ இங்க பிளான் என்னன்னா ரொக்ரோட்டாவோட தலைய வெட்டணும். பட் அது ரொம்பவே ஹைட்ல இருக்கு. சோ அதுக்கு முதல்ல ரொக்ரோட்டாவை மண்டி போட வைக்கணும். பட் அது அவ்வளோ ஈஸி இல்ல. இங்க ஷகிரி அவன் காலை வெட்ட பாக்குறா. பட் வெட்ட மாட்டேங்குது. பிகாஸ் ரொக்ரோட்டா வந்து ரொம்பவே ஆக்ரோஷமா இருக்கான். இங்கேயும் அங்கேயும் ஆடிட்டு இருக்க, கரெக்டா வெட்ட முடியல. அப்ப ரொக்ரோட்டா சத்தமா ஆட ஆரம்பிக்கிறான். அந்த சத்தத்துல காபிமாரு லைட்டா டிஸ்ட்ராக்ட் ஆயிடுறாங்க. அப்ப தரையோட சேர்த்து ஒரே அடி, காபிமாரு அப்படியே தரையில புதஞ்சிடறான். செம அடிங்க. காபிமாருக்கு கண்ணு மூக்குல இருந்துலாம் ரத்தம் தெரிக்குது. இன்னும் ஒரு அடி விழுந்துச்சுன்னா காபிமாரு காலி. பட் கரெக்டா ஷகிரி வந்து காப்பாத்திடுறா. இப்ப என்னடா பண்றதுன்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்க அப்ப காபிமாருக்கு ஒரு ஐடியா வருது. அவன் நிஞ்சுஸ்ட் யூஸ் பண்ணி அந்த காட்டையே கொளுத்துறான். இவன் என்னடா பண்றான்னு சொல்லிட்டு ஷகிரிக்கு புரியல. பட் உசிரியா பொண்ணு வந்து புரிஞ்சுக்கிறா. அவளும் அவனோட காடும் அங்கிருந்து தெரிச்சு ஓடுறாங்க. ஆக்சுவலா தீ விபத்துகள்ல நெருப்பால சாகரங்களை காட்டிலும் இந்த புகையால சாகரவங்க தான் அதிகம். அத கார்பன் மோனாக்சைடு பாய்சனிங் அப்படின்னு சொல்லுவாங்க. சேம் இங்க காபிமாரு அந்த காட்டையே எரிய வைக்கிறான். சோ அங்க ஏகப்பட்ட புகை வருது. இங்க ரொக்ரோட்டா ரொம்பவே ஆக்ரோஷமா இருக்கனால நம்ம காபிமாரு ஷகிரிய காட்டிலும் அவன் நிறையவே புகையை சுவாசிப்பான். சோ சீக்கிரமாவே மூச்சு திணறி இறந்துடுவான். இவங்க நினைச்ச மாதிரியே அவன் நிறைய புகையை சுவாசிக்க அவன் கண்ணெல்லாம் எரிய ஆரம்பிக்குது. அப்ப அவன் மூச்சு விட முடியாம கண்ணெல்லாம் பிதுங்கி மண்டி போட்டு இருக்க இதான் சான்ஸ்னு கரெக்டா அங்க ஷகிரி வந்துடுறா. ஒரே வெட்டு அவ்வளவுதாங்க, ரொக்ரோட்டாவோட தலை வந்து துண்டாகிடுது. சோ இதுக்கப்புறம் தான் பிரச்சனையே. பிகாஸ் அந்த நெருப்பை பார்த்துட்டு அங்க நிறைய மான்ஸ்டர்ஸ் வர ஆரம்பிக்குது. அப்ப இவங்க 2 பேரும் அந்த மான்ஸ்டர்ஸ் எங்கிருந்து வருதோ அந்த டைரக்ஷன்லயே ஓட ஆரம்பிக்கிறாங்க. பிகாஸ் அப்பதான் அந்த மருந்துக்கான க்ளூ வந்து ஏதாச்சும் கிடைக்கும். இப்படி ஓடிட்டு இருக்க ஒரு இடத்துல உசிரியாவும் அவன் காடும் எதையோ பார்த்து ஷாக் ஆகி நின்று இருக்காங்க. என்னன்னு கிட்ட போய் பார்த்தா அங்க நிறைய வீடுக இருக்கு. சோ இங்கேயும் மனுஷங்க வாழ்றாங்களா அப்படிங்கிற ஒரு கேள்வியோட இந்த பார்ட்டை முடிச்சுக்கலாம். உங்களுக்கு போன பாட்டுல என்னாச்சுன்னு சொல்லி ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன். அந்த தீவுல ஒரு இடத்துல மனுஷங்களால கட்டப்பட்ட வீடுக நிறைய இருக்கவும் இங்கேயும் மனுஷங்க வாழ்றாங்களாங்கிற ஒரு ஆச்சரியத்துல நம்ம காபிமாரு ஷகிரிலாம் நின்று இருப்பாங்க. அந்த சீனை அப்படியே ஞாபகம் வச்சுக்கோங்க. இங்க அந்த அண்ணன் தம்பிகளை காட்டுறாங்க. அங்க வந்த மான்ஸ்டர் எல்லாத்தையும் போட்டு தள்ளிட அங்க புதருக்குள்ள இருந்து ஏதோ ஒரு சத்தம். இவங்களும் என்னன்னு சொல்லி பார்க்க அவங்களுக்கு பயங்கர ஷாக்கு. அங்க மரத்துல 2 பொண்ணுங்க கொஞ்சம் அப்படி இப்படின்னு இருக்காங்க. இத பாக்குற தம்பிக்காரன் வாய பொழந்துடுறான். இப்படிப்பட்ட தீவுல இவ்வளவு அழகான பொண்ணுங்களா? பட் அதுவே நம்ம அண்ணகாரன் இப்படிப்பட்ட தீவுல இவ்வளவு அழகான பொண்ணுங்களா, அன்நேச்சுரலா இருக்கு, சம்திங் ராங்னு புரிஞ்சுக்கிறான். இவன் நினைச்சது உண்மைதான். இவங்க 2 பேர்த்தையும் அந்த பொண்ணுங்க நோட் பண்ணிடுறாங்க. இந்த இடத்துல மனுஷங்களா, அதுவும் உயிரோட. இந்த ஷோஷின்ஸ்லாம் என்னதான் பண்ணிருக்கு? இந்த ஷோஷின்னா ஒண்ணு இல்ல, இவங்க முன்னாடி சண்டை போட்ட அந்த வித்தியாசமான மான்ஸ்டர் தாங்க. இந்த தீவுல இவ்வளவு தூரம் மனுஷங்க வந்ததே இல்ல. சோ அந்த பொண்ணுங்களுக்கு பயங்கர ஷாக்கு. வார்த்தைக்கு வார்த்தை மனுஷங்க மனுஷங்கிறா. அப்ப இவ மனுஷன் இல்லையோங்கிற ஒரு சந்தேகம் நம்ம அண்ணன்
அண்ணங்காரனுக்கு வருது. இங்க இவங்கள பார்த்ததும் அந்த பொண்ணுங்களுக்கு பயங்கர கோபம். அப்படியே கோபத்துல ஆம்பளையா மாறிடுறாங்க. இத பாக்குற இவங்க 2 பேத்துக்கும் ஒன்னும் புரியல. பட் ஏதோ சரியில்லைன்னு மட்டும் தெரியுது. அப்படியே சண்டைக்கு ரெடி ஆகுறாங்க. அப்படியே நம்ம காபி மாரு இவங்கள காமிக்கிறாங்க. அங்க உள்ள வீடுக பாலடைஞ்சு போயிருக்கு. மனுஷங்க யாரும் வாழ்ற மாதிரி தெரியல. சோ இப்ப இல்லாட்டியும் ஒரு காலத்துல இங்க மனுஷங்க இருந்திருக்க வாய்ப்பு இருக்குங்கிற ஒரு கேள்வி வருது. அப்போ ரொம்ப நேரமா பின்னாடி ஒரு உருவம் இவங்கள வாட்ச் பண்ணிருக்கு. கரெக்டா நம்ம காபி மாரு பாத்துறான். அந்த உருவத்தை துரத்த அப்ப அதோட ஃபேஸ காட்டுறாங்க. பார்த்தா ஒரு குட்டி பொண்ணுங்க. நம்ம காபி மாரு குழம்பி போயிடுறான். அவன் மைண்டுக்குள்ள பல கேள்விக. அப்ப அங்க ஒரு மான்ஸ்டர் நம்ம காபி மாரு அட்டாக் பண்ண வர ஜஸ்ட் மிஸ்ல தப்பிச்சிடுறான். இந்த மான்ஸ்டரோட சண்டை போடலாம் டைம் இல்ல. அந்த பொண்ணை பிடிச்சா இவங்க கொஸ்டினுக்கான ஆன்சர்லாம் கிடைக்கும். சோ இந்த மான்ஸ்டரை நீங்க பாத்துக்கோங்கன்னு சொல்லி அவன் அந்த பொண்ணை ஃபாலோ பண்றான். அப்போ ஒரு கட்டத்துல அந்த பொண்ணை பிடிக்கவும் அவ ஒரு பஞ்ச் கொடுக்குறாங்க. அவ கையில சம்திங் எனர்ஜி ஃபீல்டு மாதிரி கிரியேட் ஆகுது. அவ விட்ட பஞ்சுல நம்ம காபி மாரு ஆடி போயிடுறான். வாயில இருந்தெல்லாம் ரத்தம் வருது. ஒரு குட்டி பொண்ணு உடம்புல இவ்வளவு பவரா? ஆக்சுவலா இந்த வேலை ரொம்பவே ஈஸியா இருக்கும்னு நினைச்சான். பட் இந்த தீவுல வந்ததுல இருந்து இங்க நடக்கிற எல்லா விஷயமுமே தப்பா இருக்கு. அப்ப அந்த மயக்கத்திலயும் அவன் ஒய்ஃப நினைச்சு பாக்குறான். அவ்வளவுதாங்க. ஏமா பொண்ணு, நீ மனுஷியா இல்ல மான்ஸ்டரான்னு தெரியல. பட் நீ பாக்க குழந்தை மாதிரி இருக்க. நீ கொஞ்சம் கோஆபரேட் பண்ணினா உன்னை வலிக்காம கொள்ளுவன்னு சொல்லி அங்குள்ள மரத்தோட வேற பிடுங்கி அந்த பொண்ணை தலைகீழ கட்டி தொங்க விட்டுறான். நம்ம காபி மாரு ஃபேஸ்ல ஒரு கொலவெறி. அந்த ஃபேஸ பார்க்கவும் ஏதோ பெருசா நடக்க போகுதுன்னு பார்த்தா அந்த பொண்ணு பயத்துல அழ ஆரம்பிச்சிடுறா. ஆமாங்க, பயங்கர அழுக. நம்ம காபி மாருக்கு ஒன்னும் புரியல. அப்படியே ஸ்டன் ஆயிடுறான். யோ காபி மாரு, இப்படி அந்த குழந்தைய பயன்படுத்துவ? ஒண்ணு இல்லன்னு சொல்லி நம்ம ஷகிரி அந்த பொண்ணை சமாதானப்படுத்துறா. இந்த சைடு நம்ம உசிரியாவும் அந்த மான்ஸ்டர் அடிச்சிடுறாங்க. இப்போ என்ன பண்ணலாம்னு யோசிச்சுட்டு இருக்க நம்ம காபி மாரு அந்த சாகா வரம் தரக்கூடிய மருந்து எங்க இருக்குங்கிற மேட்டரை அந்த பொண்ணு கிட்ட கேக்குறான். அப்ப மூணாவதா ஒரு வாய்ஸ் கேக்குது. ப்ளீஸ் அவளை என்கிட்ட கொடுத்துடுங்கன்னு ஒரு வாய்ஸ். யாருன்னு பார்த்தா அந்த மான்ஸ்டருங்க. எஸ், அந்த மான்ஸ்டர் வந்து பேசுது. உங்களுக்கு தேவை அந்த மருந்து தானே? என் வில்லேஜுக்கு வாங்க, அதை பத்தின டீடைல்ஸ் சொல்றேன். சோ ப்ளீஸ் அந்த பொண்ணை மட்டும் எதுவும் பண்ணிடாதீங்க. உசிரியாக்கு இது மேல நம்பிக்கையே இல்ல. நீ எங்களை ஏமாத்த பாக்குற. நாங்க அந்த பொண்ணு கிட்டயே கேட்டுக்கிறோம். என் வில்லேஜ்ல நிறைய சாப்பாடு இருக்கு. அதெல்லாம் விலைக்காகாது. எங்க கிட்டயும் நிறைய சாப்பாடு இருக்கு. அங்க குளிக்க ஒரு பெரிய தொட்டி இருக்கு. அவ்வளவுதாங்க. அடுத்த சீன்ல எல்லாரும் அந்த வில்லேஜுக்கு போறாங்க. நம்ம உசிரியா பொண்ணு குளிக்கிறதும் மயங்கிட்டா. இந்த வில்லேஜ்ல உள்ள ஒரு பாலடைஞ்ச வீட்டுல தான் இந்த மான்ஸ்டரும் இந்த பொண்ணு தங்கி இருக்காங்க. இங்க நம்ம உசிரியாவும் ஷகிரியும் குளிச்சிட்டு இருக்க அங்க அந்த பொண்ணு வரா. நம்ம ஷகிரிக்கு புது துணி எல்லாம் கொடுக்கறா. அந்த பொண்ணுக்கு நம்ம ஷகிரிய பிடிச்சு போயிடுச்சு போல. பட் அந்த பொண்ணு பேச மாட்டாங்க. ஃபுல்லாமே சைகை தான். அடுத்த சீன்ல இவங்க எல்லாரும் சாப்பிட்டுட்டே பேசிட்டு இருக்க நம்ம காபி மாரு அந்த மருந்த பத்தி விசாரிக்கிறான். அந்த சாகாவரம் தரக்கூடிய மருந்து உண்மையாலுமே இருக்கா? கண்டிப்பா இருக்கு. நீங்க சொல்ற அந்த மருந்த நாங்க டேன்னு சொல்லுவோம். அதை குடிச்சா எட்டர்னல் லைஃப், அவங்களுக்கு சாவே இல்லைன்னு நிறைய கதைகளை கேட்டிருக்கேன்னு அந்த மான்ஸ்டர் சொல்ல அப்பதான் நம்ம காபிமாருக்கு உயிரே வருது. பிகாஸ் அந்த மருந்து இருந்தா தாங்க அதை கண்டுபிடிக்க முடியும். அதை கண்டுபிடிச்சாதான் இவன் ஒய்ஃப் கூட இவன் நிம்மதியா வாழ முடியும். ஓகே, அந்த மருந்து எங்க இருக்குங்கிற மேட்டரை கேக்குறான். அப்ப அந்த மான்ஸ்டர் ஒரு மேப்பை வரையுதுங்க. இந்த தீவையே 3 டிவிஷனா பிரிக்கலாம். ஃபர்ஸ்ட் உள்ள பகுதி பேரு இஷுங்க. இங்கதான் இந்த கடற்கரை இவங்க ஸ்டார்டிங்ல பார்த்த அந்த மான்ஸ்டர்லாம் இருக்கும். அதுக்கும் உள்ள பகுதி பேரு ஹோஜோ. அங்கதான் இப்ப இவங்க இருக்காங்க. இவங்க உள்ள இந்த வில்லேஜுமே இருக்கு. அதுக்கும் உள்ள 3வது பகுதி தான் ஹொராய். இருக்கலையே ரொம்ப டேஞ்சரான இடம். இந்த தீவோட சென்டர்னு சொல்லலாம். இந்த தீவு பேரு சென்சோக்யூ. பட் அது உண்மை இல்ல. உண்மையான சென்சோக்யூ இந்த தீவோட சென்டர்ல தான் இருக்கு. அந்த சென்டருக்கு போக இங்குள்ள மான்ஸ்டர்ஸ்க்கே அனுமதி இல்லையா. அங்கதான் அந்த டேன், அந்த சாகா வர தரக்கூடிய மருந்து இருக்கிறதா சொல்ல நம்ம காபிமாருக்கு ஒரு டவுட். அங்கதான் யாரும் போனதே இல்லைங்கிற. அப்புறம் எப்படி அந்த மருந்து உண்மையா இருக்க முடியும்? நல்ல கேள்விதான். அதுக்கு அந்த மான்ஸ்டரும் அவங்கள பார்க்கும்போது உனக்கே அது உண்மைன்னு புரியும். எவங்கள டென்ஷன் கூடிய சீக்கிரம் நீங்க டென்ஷனா பாப்பீங்க. அப்ப உங்களுக்கு அந்த மருந்து உண்மைங்கிறது புரியும். இந்த சைடு அந்த அண்ணன் தம்பிகளை காட்டுறாங்க. பயங்கர ஃபைட் போயிருக்கும் போல. அண்ணன் தம்பி 2 பேத்துக்கும் மூச்சு வாங்கிட்டு இருக்கு. இங்க அந்த வித்தியாசமான ஆளை காட்டுறாங்க. பாதி உடம்பே துண்டா போயிருக்கு. பட் அந்த வெட்டுப்பட்ட இடத்துல இருந்து சம்திங் செடி மாதிரி அவங்க உடம்பு திரும்ப வளருது. ஆக்சுவலா இவங்க தான் அந்த டென்ஷன். இவங்களுக்கு எட்டர்னல் லைஃப், சாவே கிடையாது. வெட்ட வெட்ட திரும்ப மரம் மாதிரி வளர்ந்துட்டே இருப்பாங்க. அவங்க கூட சண்டை போடும்போது உண்மையான சென்சோக்யூனா என்னன்னு உங்களுக்கு புரியுங்குது. அண்ணங்காரன் அந்த டென்ஷனை வெட்ட போக அதோட கைப்பட்டதும் அந்த கத்தி தூள் தூளா போயிடுது. அண்ணங்காரனுக்கு ஒன்னும் புரியல. அப்படியே அங்க சீன் கட் பண்ணா இங்க அந்த மான்ஸ்டர் எனக்கு இவ்வளவுதான் தெரியும். இந்த தீவுக்கு வர யாரும் திரும்ப தப்பிக்க முடியாது. அவங்க ஒவ்வொருத்தரையும் அந்த டென்ஷன்ஸ் கொல்லுவாங்கன்னு சொல்ல இங்க அந்த அண்ணன் தம்பி 2 பேரும் ரத்த வெள்ளத்துல கிடக்குறாங்க. அவங்க 2 பேத்தையும் அங்குள்ள ஒரு குழி
பிட்டுன்னு சொல்லுவாங்க அதுக்குள்ள போடுது. ஆக்சுவலா தம்பிகாரன் இன்னும் சாகல, முழிச்சுக்கிறான். பார்த்தா அந்த பிட்டுக்குள்ள ஏகப்பட்ட பிணங்க பாதி பூவா மாதிரி இருக்கு. அத்தனை பேரும் இந்த தீவுக்கு வந்தவங்க தான். அங்குள்ள சில வேருக நம்ம அண்ணனையும் பிடிக்க இவன் அந்த வேறுகளை பிச்சு வீசுறான். அப்ப கரெக்டா அண்ணனும் முழிச்சுக்கிறான். இங்க இப்பதான் அந்த மான்ஸ்டர் ஒரு மேட்டர் சொல்லுது. ஆக்சுவலா இந்த மனுஷங்க பூவா மாறுறாங்க இல்லையா, அந்த பூ தான் அந்த டேன், அந்த மருந்து செய்ய மெயின் இன்கிரீடியன்டா. கைஸ் இன்னொரு விஷயம், இந்த மான்ஸ்டர் பேரு ஹூகோங்க, 1000 வருஷமா வாழ்ந்துட்டு இருக்கு. இந்த பொண்ணு பேரு மெய். இவ யாருன்னு நமக்கு போக போக தெரியும். இங்க காபி மாறு குளிக்கலான்னு போகும்போது அவன் உடம்ப பாக்கணும், ஏகப்பட்ட வெட்டுக்காயத்தோட தழும்பு இருக்கு. இத பாக்குற மெய் வந்து பயந்துடுவா. ஆக்சுவலா இவ முதுகுலயும் ஒரு பெரிய தழும்பு இருக்கும். பட் அதை எப்பவுமே மறைச்சுதான் இருப்பா, பிகாஸ் அதை மித்தவங்க பாத்துருவாங்கிற ஒரு தயக்கம். இத பாக்குற காபிமாருக்கு அவன் ஒய்ஃப் ஞாபகம் வருது. அவன் ஒய்ஃபுக்கும் கன்னத்துல ஒரு தழும்பு இருக்கும். இவன் ஒருக்கா இவன் ஒய்ஃப் கிட்ட நீ அதை மறைக்கணும்னு அவசியம் இல்ல, நீ அந்த தழும்போடையே அழகா தான் இருக்கேன்பா. பட் ஆக்சுவலா அவ ஹேர் ஸ்டைலே அப்படிதானா. பட் இவன் அதை சொன்னதை கேட்டதும் அவளுக்கு அவ்வளவு சந்தோஷம். இங்க காபிமாரு மெய்கிட்டயும் அதையே சொல்றான். இதை கேட்டதும் இவனை பார்த்து பயப்படுற மெய்க்கு இவனை ரொம்பவே பிடிச்சிடுது. கைஸ் அப்படியே இங்கே எபிசோட் 7 வந்து முடியுது. இப்போ எபிசோட் 8ல என்ன நடக்குதுன்னு சொல்லி பார்ப்போம். நம்ம முன்னாடி பாட்டுகள்ல டென்சா நூர்காய் அப்படிங்கிற 2 பேர்த்த பார்த்துருப்போம். அதாங்க தீவை விட்டு போட்ல தப்பிக்க பார்த்துருப்பாங்களே அவங்க தான். இதுல டென்சாங்கிறவன் சின்ன வயசா இருக்கும்போது அங்குள்ள மக்கள் இவனை குப்பை, உதவாக்கரை, எதுக்கும் ஆகாதவன் அப்படிங்கிற மாதிரி தான் கூப்பிடுவாங்க. இவன் அப்பா அம்மா இருந்துமே இவன் ஒரு அனாதையா தான் இருக்கான். பிகாஸ் அவங்க கிட்டயும் பெருசா பணம் இல்ல. இருந்தும் இவனை வளர்க்கறதுல அவங்களுக்கு பெருசா விருப்பம் இல்ல. பட் பசிங்கிறது சும்மா இருக்காது. நாள் போக்குல இவன் திருட ஆரம்பிக்கிறான். அங்குள்ள மக்கள் கிட்ட வழிப்பறி, கொள்ளை அடிக்கிறதுன்னு கொலை செய்யறத தவிர மத்த எல்லாத்தையும் பண்றான். அப்படி ஒரு நாள் இவன் ரோட்ல நடந்து போயிட்டு இருக்க அந்த வழியா வர சில சாம்ராய்ஸ் வந்து இவனை இடிச்சிடுறாங்க. யோ பாத்து போக மாட்டியான்னு சொல்ல, தமா துண்டு இருந்துட்டு ஓவரா பேசுறேன்னு சொல்லி ஒரு முட்டு சந்தில வச்சு அந்த சாம்ராய்ஸ் இல்லைங்க நம்ம டென்சா போட்டு பொழந்துடுக்கிறான். அப்ப அங்க வர ஒரு சாம்ராய் நம்ம டென்சாவை கத்தி முனையில பிடிக்கிறான். ஆக்சுவலா அவனுக்கு கண்ணு தெரியாது. இவருமே ஷகரி மாதிரி யாமாடா கிளான்ல உள்ள ஒரு சாம்ராய் தான். இப்போ பிரசன்ட்ல டென்சாவையும் நூர்காய் காட்டுறாங்க. டென்சா வந்து ரொம்ப அன்பா கேரிங்கா பேசுவான். இதனால நூர்காய்க்கு அவனை ரொம்பவே பிடிச்சு போயிடுது. என்ன கல்யாணம் பண்ணிக்கோங்கரா. என்ன கல்யாணமா? முதல்ல இந்த தீவை விட்டு எப்படி தப்பிக்கலாம்னு சொல்லி பார்ப்போம். பிகாஸ் இவங்கனால இப்ப போட்லயும் தப்பிக்க முடியாது. கடல்ல நீரோட்டமும் சரியில்லை. பத்தாததுக்கு காட்டை காட்டிலும் கடல்ல ஏகப்பட்ட மான்ஸ்டர்ஸ் இருக்கு. சோ இப்ப வேற வழியே இல்ல, இவங்க காட்டுக்குள்ளதான் போய் ஆகணும். இப்படி இவங்க பேசிட்டு இருக்க அங்க சடனா ஒரு உருவம் வருது. அது ஒரு பொண்ணு, பட் பார்க்க வித்தியாசமா இருக்கு. இவங்க அது யாருன்னு சொல்லி முழிச்சிட்டு இருக்க. அப்ப அந்த பொண்ணு காடு முன்ன மாதிரி இல்ல, ரொம்பவே சத்தமா இருக்கு. காடு முன்ன மாதிரி இல்ல, நிறைய மான்ஸ்டர்ஸ் இறந்திருக்கு. அதெல்லாம் பண்ணது நீங்களான்னு சொல்லி அந்த பொண்ணு கோபத்துல அப்படியே பையனா மாறுது. இது யாருன்னு சொல்லி புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இது ஒரு டென்ஷன். இத பாக்குறவங்க பயத்துல தப்பிச்சு ஓடுறாங்க. பட் கண்ணிமைக்கிற நேரத்துக்குள்ள இவங்க கண்ணு முன்னாடி வந்து நிக்குது. டென்சாக்கு ஒன்னும் புரியல. அதோட கை பட்டதும் சம்திங் எனர்ஜி மாதிரி கிரியேட் ஆகி டென்சா தூரம் போய் விழறான். அது நம்ம நூர்காயும் அட்டாக் பண்ண வர நூர்காய் தப்பிச்சு டென்சா கிட்ட போயிடுறா. டென்சா உனக்கு ஒண்ணும் ஆகலையே. இங்க அந்த டென்ஷன் வேற கிட்ட வந்துட்டு இருக்கு. சோ அவ்வளவுதான் நினைக்கும் போது கண்ணு மிக்கிற நேரத்துல மயங்கி இருக்கிற டென்சா அந்த டென்ஷனோட கண்ணு ரெண்டுத்தையும் சீவிடுறான். இவ்வளவு ஃபாஸ்டா அந்த டென்ஷனுக்கே ஆச்சரியமா இருக்கு. பட் இவன் வெட்டின வேகத்திலேயே அந்த கண்ணுங்க திரும்ப வளர்ந்துடுது. நூர்காய் நான் சிக்னல் கொடுக்கும் போது ஓடிடு. கைஸ் டென்சா வந்து சும்மா இல்ல, அவன் வேகத்துக்கு பேர் போனவன். யாமாடா கிளான்லயே ஃபாஸ்டா கத்தி வீசுறதுனா அது இவன் தான். ஒரு 0.2 அந்த டென்ஷனோட கை, கால், தலைன்னு சொல்லி எல்லாத்தையும் வெட்டிடுறான். இவனோட ஸ்பீட பார்த்து அந்த டென்ஷனுக்கு அவ்வளவு ஷாக்கு. நூர்காய் ஓடுதுன்னு சொல்லி இவங்க 2 பேரும் காட்டுக்குள்ள ஓடுறாங்க. அது நம்மள ஃபாலோ பண்ணுதான்னு சொல்லி பின்னாடி பார்த்துட்டு திரும்பவும் கண்ணு முன்னாடி வந்து நிக்குது. சோ அவ்வளவுதான் நினைக்கும் போது அப்ப சடனா எங்கிருந்தோ ஒரு கத்தி அதோட தலையை துண்டாக்கிடுது. யாருன்னு பார்த்தா அது டென்சாவோட மாஸ்டர். ஆமாங்க, அந்த கண்ணு தெரியாத அந்த சாமுராய் தான் நம்ம டென்சாவோட மாஸ்டர். பேரு யாமாடா ஆசேமோன் சியோன். டென்சா நிக்காத ஓடு. 3 பேரும் அங்கிருந்து தப்பிச்சு ஓடுறாங்க. இவருக்கு கண்ணு தெரியாட்டியும் சவுண்டு, வாசத்தை வச்சே துல்லியமா பார்க்க முடியும். இவங்க எப்படியோ தப்பிச்சு ஒரு இடத்துல மூச்சு வாங்கிட்டு இருக்க நூர்காய் இவர் தான் என்னோட குரு ஆசேமோன் சியான். அப்ப இவன் மண்டையிலேயே ஒரு அடி. டென்சா உனக்கு எத்தனை தடவை தான் சொல்ல, நீ உன் வேகத்தை மட்டுமே நம்பி இருக்க கூடாது. பிகாஸ் அது பயங்கரமா ஸ்டாமினா உறிஞ்சிடும், ஆளை சீக்கிரம் டயர்டாக்கி விட்டுடும். சோ கொஞ்சம் டெக்னிக்லயும் ஃபோக்கஸ் பண்ண சொல்றாரு. மாஸ்டர் நீங்க மட்டும் தான் இருக்கீங்க உங்க கைதி. ஆக்சுவலா இவர் கூட வந்த கைதி ஒரு பொண்ணு. அவ இவரை வசியம் பண்ணிருப்பா. இவருமே மயங்கி இருப்பாரு. பட் கொஞ்சம் சுதாரிச்சுட்டு
அவளோட தலையவே வெட்டியிருப்பாரு. சோ கூட வந்த கைதி இறந்தாச்சு. திரும்ப போலாங்கும் போது இவர் போட்ல ஏறதுக்கு முன்னாடியே அந்த வித்தியாசமான நீரோட்டத்தை நோட் பண்ணிருப்பாரு. சோ வேற யாராச்சும் இருப்பாங்களான்னு தேடிட்டு இருக்க இவங்க 2 பேரும் கண்ணில் பட்டிருக்காங்க. சோ இதாங்க நடந்திருக்கும். இப்படி இவங்க பேசிட்டு இருக்க சடனா இவன் பின்னாடி அந்த டென்ஷன் நிக்குது. அப்ப அது கொல்ல வர நம்ம மாஸ்டர் தான் இவங்களை காப்பாத்துறாரு. மாஸ்டர் டேங்க்ஸ்னு சொல்லும் போது அவர் கழுத்தை பிடிச்சிட்டு கீழே விழுறாரு. பார்த்தா அவர் கழுத்து பாதி அறுத்திருக்குங்க. உன் தலைய வெட்டிட்டேன்னு நினைச்சேன், பரவாயில்ல தப்பிச்சிட்டியே. மாஸ்டர் அப்படி பார்த்ததும் டென்ஜாக்கு பயங்கர கோபம். இவன் முன்ன விட வேகமா அந்த டென்ஷன் அட்டாக் பண்ண இவன் வீசுற கத்தி அது மேலேயே பட மாட்டேங்குது. ஆக்சுவலா இவனோட வேகத்துக்கு அது பழகிடுச்சு. டென்ஜாக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. ஓடவா இல்ல சண்டை போடவா? கண்டிப்பா ஓட முடியாது. பிகாஸ் 100 காயும் மாஸ்டரும் இருக்காங்க. சோ என்ன ஆனாலும் சண்டை போட்டுதான் ஆகணும். அந்த ஸ்பெஷல் டெக்னிக்கை யூஸ் பண்ணிதான் ஆகணும். டமஷி இட்டோரியோ அல்டிமேட்டுங்கிற ஒரு ஃபாஸ்டஸ்ட் டெக்னிக்கை யூஸ் பண்றான். அதுவா வேணான்னு சொல்லி மாஸ்டர் கத்த ட்ரை பண்றாரு. பட் கத்த முடியல. தொண்டையில இருந்து ரத்தம் தான் வருது. அந்த டெக்னிக் வந்து செம ஃபாஸ்ட்டுங்க. பட் இங்க டென்ஷன் வந்து அதை விட ஃபாஸ்ட். அதுக்கு சின்ன கீரல் கூட விழல. இந்த டெக்னிக்ல டிஸ்அட்வான்டேஜ் என்னன்னா ஸ்டாமினாவை உறிஞ்செடுத்துரும். இவ்வளவுதான் வேகம்னு சொல்லி அந்த டென்ஷன் ஒரு சுண்டு சுண்ட இவன் கழுத்து நெஞ்சு வயிறுன்னு எல்லாமே ஓட்டையாயிடுது. இப்போ சாகர நிலைமையில இருக்க இங்க டென்சாவோட பிளாஷ்பேக்க காட்டுறாங்க. மாஸ்டர் அங்க அத்தனை பேர் இருக்கும்போது பொறுக்கித்தனமா சுத்திட்டு இருக்க என்ன எதுக்கு செலக்ட் பண்ணி ட்ரெயின் பண்றீங்கன்னு கேட்க நான் உன்கிட்ட தான் பொட்டன்ஷியலை பார்த்தேன். அங்க அத்தனை பேர் இருந்தாலும் நீ ஒரு ரஃப்பான டைமண்ட் மாதிரி கொஞ்சம் பாலிஷ் போட்டா போதும். இங்க மாஸ்டர் ட்ரைனிங் கொடுத்துட்டு இருக்க டென்சா அடி மட்டும் தான் வாங்கிட்டு இருக்கான். டென்சாவும் மூவ்மெண்ட்ஸ் எல்லாம் சரியா இல்ல. நீ உன் எமோஷன்ஸை கட்டுப்படுத்து. உன் கோபத்தை அந்த மூர்க்கத்தனத்தை கட்டுப்படுத்து. மாஸ்டர் நீங்க எனக்கு சொல்லி தருது வேஸ்ட் தான். எனக்கு சாமுராய் ஆகுறதெல்லாம் விருப்பமே இல்ல. டென்சா உன்னை நான் சாமுராய் ஆக சொல்லவே இல்ல. என்னைக்கோ ஒரு நாள் உனக்கு பிடிச்சவங்களை காப்பாத்தணுங்கிற ஒரு சிச்சுவேஷன் வரும். அப்ப உனக்கு இந்த ஸ்கில்ஸ் எல்லாம் யூஸ் ஆகும். எனக்கு பிடிச்சவங்களா? டென்சா ஒரு செகண்ட் இவனை கண்டுக்காத இவனோட அம்மா அப்பா இவனை குப்பன்னு சொன்ன அந்த ஊர்க்காரங்களை நினைச்சு பாக்குறான். மாஸ்டர் எனக்கு அப்படி யாரும் இல்ல. எனக்கு இந்த ஸ்ட்ரிக்டான லைஃப் ஸ்டைல் பிடிக்கல. நான் பழையபடியே வாழ்றேன்னு கிளம்புறான். ஓகே நீ கிளம்புறதுக்கு முன்னாடி ஒரே ஒரு கண்டிஷன். முடிஞ்சா என்ன ஒரே ஒரு அடிச்சு கம்மி. அது எப்ப வேணாலும் இருக்கலாம். ஏன் நான் தூங்கும் போது கூட இருக்கலாம். ஜஸ்ட் ஒரே ஒரு அடிதான். அதை மட்டும் பண்ணிட்டீங்கன்னா நான் உன்னை தொல்லை பண்ண மாட்டேன். நீ உனக்கு பிடிச்ச மாதிரி வாழலாம். இது சொல்லி கரெக்டா அன்னைக்கு நைட்டு டென்ஜா யாருக்கும் தெரியாம சொல்லாம கொள்ளாம கிளம்புறான். அப்போ வழியில ஆசேமோன் எய்சன் அதாங்க நம்ம ஷகிரியோட மாஸ்டரை பாக்குறான். உன் மாஸ்டர் ஷியோன் என்கிட்ட எல்லாத்தையும் சொன்னான். பட் இருந்து நீ போறேன்னா அது உன் விருப்பம் தான். பட் நீ போறதுக்கு முன்னாடி உனக்கு ஒன்னு காட்டுறேன்னு சொல்லி கூட்டு போறாரு. டென்ஜாக்கு ஒரு கல்லறையை காட்டுறாரு. இந்த கல்லறையில தூங்கிட்டு இருக்கிறது வேற யாரும் இல்ல உன் மாஸ்டரோட பழைய ஸ்டூடெண்ட். அப்போ ஒரு பிளாஷ்பேக்க காட்டுறாங்க. நம்ம மாஸ்டருக்கு ஒரு ஸ்டூடெண்ட் இருந்திருப்பான். பட் அப்போதைக்கு மாஸ்டர் வந்து அவரோட ஸ்கில்ஸை இம்ப்ரூவ் பண்றதுல ஃபுல் கான்சென்ட்ரேட் பண்ணதால அந்த ஸ்டூடெண்ட்டுக்கு சரியா சொல்லி தர முடியாம போயிருக்கும். இதனால அவனும் டென்ஜா மாதிரி இந்த இடத்த விட்டு கிளம்பி இருப்பான். அது நடந்து ரொம்ப வருஷம் கழிச்சு இவர் எப்பவும் போல ஒரு மரண தண்டனை கைதியை வெட்ட போக நம்ம மாஸ்டர் வந்து ஷாக் ஆயிடுறாரு. இவருக்கு கண்ணு தெரியாட்டியும் அந்த கைதி யாருன்னு புரிஞ்சுக்கிறாரு. அது இவரோட பழைய ஸ்டூடெண்ட் தான். இங்கிருந்து போனதும் அவனோட வாழ்க்கை தலைகீழா மாறி இருக்கும். இப்போ மரண தண்டனை கைதியா இருக்கான். நம்ம மாஸ்டரும் அவரோட கடமையை செய்யறாரு. அந்த கைதியோட தலையை வெட்டுறாரு. பட் அந்த இன்சிடென்டால இவர் மனசுடைஞ்சு போயிருவாரு. இவர் குருங்கிற வேலைய கரெக்டா பாத்திருந்தா இந்நேரம் உயிரோட இருந்திருப்பான்னு இவருக்கு ஒரு குற்ற உணர்வு. சோ இதுக்காண்டி தான் டென்ஜாவை விட மாட்டேங்கிறாரு. இந்த ஸ்டோரியை கேட்டதும் டென்ஜாவும் புரிஞ்சுக்கிறான். அடுத்த நாள் இவனே போகி மாஸ்டர் கூட ஸ்பேரிங் கேக்குறான். அப்ப இவன் கூட சண்டை போடும் போது டென்ஜா முன்ன மாதிரி இல்லைங்கிறத மாஸ்டர் புரிஞ்சுக்கிறாரு. டென்ஜா இவனுக்கு பிடிச்சவங்க யார் மேலன்னு நினைச்சான். பட் இவனை கேர் பண்ணிக்க மாஸ்டர் இருக்காரு. இப்போ 100 காயும் இருக்கா. இவங்களுக்காண்டி உயிரையே கொடுக்கலான்னு புரிஞ்சுக்கிறான். ஏகப்பட்ட ரத்தம் போயிட்டு இருக்கு. அந்த ரத்தத்தோட சூட்டுல இவன் உடம்பெல்லாம் கொதிக்கிறத உணர்றான். கண்ணெல்லாம் இருண்ட அவன் மாஸ்டரை பாக்குறான். கைஸ் அப்ப எங்கிருந்து பவர் வந்துச்சுன்னு தெரியல. அப்ப அந்த டென்ஷனுக்கு மூஞ்சிலேயே ஒரு குத்து விழுது. இந்த ஃபாஸ்ட் அது எதிர்பார்க்கவே இல்ல. வெறுங்கையாலேயே போட்டு குத்துன்னு குத்துறான். இவன் குத்துன குத்துல அதோட தலையை பிஞ்சு போயிடுது. அப்ப அது திரும்பவும் ஒரு அடி அடிக்க அடிச்ச அடியில டென்ஜா படுத்துறான். அப்ப மாஸ்டர் இவனை காப்பாத்த வரத பாக்குறான். மாஸ்டர் வேணா 100 காயை கூப்பிட்டுட்டு ஓடுங்கன்னு கத்த ட்ரை பண்றான். பட் தொண்டை குழாய் ஓட்டையாயிருக்கும். இவன் கத்துறதுல ரத்தம் மட்டும்தான் வருது. அந்த ரத்தத்துல இவனுக்கு பொறையேறிடும். அப்ப மாஸ்டர் டென்ஜா சொல்ல வரத புரிஞ்சுக்கிட்டு 100 காயை கூப்பிட்டுட்டு அங்கிருந்து ஓடுறாரு. அப்ப இவங்களை கொல்ல போக டென்ஜா அதோட கால்களை வெட்டிடுவான். அப்படியே சீன் கட் பண்ணா 100 காயும் மாஸ்டரும் தூரமா வந்துடுறாங்க. 100 காய்க்கு செம கோபம். டென்ஜாவை நீங்க விட்டுட்டு வந்திருக்க கூடாதுன்னு அலறா. 100 காய் டென்ஜாவோட விருப்பமும் இதுதான். நம்ம தப்பிக்கணுக்காண்டி தான் அவன் உயிரையே கொடுத்துருக்கான். நம்ம இப்ப இருக்க நிலைமையில அந்த கிரியேச்சரை கொல்ல முடியாது. பட் கண்டிப்பா இதுக்கு நான் பழி வாங்குவேன்னு மனுஷன் அலறாரு. அப்படியே சீன் கட் பண்ணா இங்க டென்ஜா அவ்வளவுதாங்க.
ரத்த வெள்ளத்துல இறந்து போய் கிடக்குறான். கைஸ் இந்த எபிசோடோட எண்டிங்ல பிளாஷ்பேக்ல டென்சா மாஸ்டரோட ஸ்பேரிங் போட்டிருப்பான்ல, அதுல கடைசியில எப்படியோ மாஸ்டரை ஒரு அடி அடிச்சிடறான். பரவாயில்லையே, சொன்ன மாதிரி அடிச்சிட்ட, இப்போ உன் இஷ்டப்படி போய்க்கலான்னு சொல்ல டென்சா அந்த ஸ்வாடை கீழே போட்டுட்டு மாஸ்டர் எனக்கு இன்னும் கத்து கொடுப்பீங்களான்னு கால விழறான். கைஸ் அப்படியே இந்த பார்ட் வந்து இங்க முடியுது. இந்த ஃபைட்டை பார்த்திருப்பீங்க. இதுல டென்ஷன் வந்து எவ்வளவு பவர்னு தெரிஞ்சிருக்கும். அது எவ்வளவுதான் விட்டினாலும் திரும்ப திரும்ப வளரும். அதுவும் இல்லாம அதோட பேச்சிலேயே ஒரு தலகானம் இருக்கும். டென்சாக்கும் அதுக்கும் நடந்த ஃபைட்டு ரொம்பவே அன்ஃபேரா இருக்கு. நமக்கு டென்சா இறந்ததை பார்த்ததும் அந்த டென்ஷன் மட்டும் கையில கிடைச்சா போட்டு குத்தலான்னு தோணும். கைஸ் கவலையப்படாதீங்க, இன்னும் ஒரு 2 எபிசோடு தான். இந்த டென்ஷனுக்கும் நம்ம காபிமாருக்கும் ஒரு பயங்கர ஃபைட் இருக்கு. நம்ம காபிமாருக்கோட சண்டை போட இதோட தலகானெல்லாம் போயிடும். யாராவன்னு டென்ஷன் அரண்டு போயிடுங்க. அந்த எபிசோட் செம சாட்டிஸ்ஃபைங்கா இருக்கும். எனக்கு ரொம்பவே பிடிச்ச எபிசோட். அந்த பாட்டை மிஸ் பண்ணாம இருக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக்கை போட்டு இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி மறக்காம கமெண்ட் பண்ணுங்க.